Thank you, Didi. Pranams at the lotus feet of Mother and Sri Aurobindo. Pranams at the lotus feet of Mother and Sri Aurobindo. Pranams at the lotus feet of Mother and Sri Aurobindo. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புஷ்பாஞ்சலி அன்னைக்காக. முருகப்பன் அண்ணாவுக்கும் வரதராஜன் ஐயாவுக்கும் ஷாமலா அம்மாவுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். என்னோட வாய்ஸ் கேக்குறதா தீதி? ஸோ இன்னைக்கு பூர்ண யோகத்துல முதல் அடி எப்படி எடுத்து வைக்கிறது, அதுக்கான வழி பாதைகள் வகுத்த நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர், நம் அன்னை வகுத்த பாதை, அத நமக்குள்ள இருக்கிறோம் அந்த அன்னையை நோக்கி செல்வதற்கான அந்த பாதையை நோக்கி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாசம் மார்ச் மாசம் அன்னை பகவானை நோக்கி வந்த நாள். சோ முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த அன்னையை நாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பகவானை நோக்கி போறதுக்கான வழியை நாம் நோக்கி செல்றதுக்கு இந்த பாதை, இந்த பூர்ண யோகத்துல முதல் அடி. இது ஏன் இந்த பாதையை பத்தி பேசுறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சைக்கிக் பீயிங் பத்தி தான் ரொம்ப பேசுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்ண யோகம் பண்றது தான் அன்னை பகவான் கொடுத்த நமக்கு இந்த சாதனை முறைகள். எத்தனை புஸ்தகங்கள் நீங்க லைஃப் டிவைன் எடுத்தாலும் சரி, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் யோகா எடுத்தாலும் சரி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா, லெட்டர்ஸ் ஆன் யோகா, எத்தனை புக் எடுத்தாலும் இதுக்கான மார்க்கம், என்னென்ன கஷ்டம் வரும், அதை எப்படி நீ அதெல்லாத்தையும் எதிர்த்து சமாளித்து நீ முன்னுக்கு செல்லணும். இது எல்லாம் ஒவ்வொன்றும் அடுத்தது இது நடக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள பகவான் அதை முன்னாடியே யோசிச்சு அதை பத்தியான விளக்கணம் கொடுத்துருக்காங்க. அதுல சில புஸ்தகங்கள்ல இருந்து அந்த அம்சங்களை நான் இங்க போட்டிருக்கேன். பட் இந்த சைக்கிக் பீயிங் நமக்குள்ள இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை நோக்கி நம்ம போறதுக்கு என்ன வழிமுறைகள், எப்படி போகணும், அதுக்கான பாதை எப்படி வகுத்திருக்காங்க அப்படின்னா, முதல் புஷ்பம் அன்னைக்கு சமர்ப்பணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு கிராட்டிடியூட். அதாவது பகவான் அன்னை நம்மள எல்லாரையும், ஏன்னா இந்த உலகத்துல கோடானு கோடி மக்கள் இருக்காங்க. அந்த கோடானு கோடி மக்கள்ல நம்ம எல்லாரும் பகவானை நோக்கி வந்திருக்கோம். இதுதான் நம்ம அசல் எடுத்த முதல் அடின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு போவோம், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், இல்ல அது வேணும் அப்படின்னு கேட்போம். இங்க நம்ம பகவான் அன்னைகிட்ட வந்தப்போ அவங்க சொல்றாங்க, அன்னை எல்லாமே நான் செய்யறேன் உனக்கு அப்படின்னு. இங்க நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை, நம்ம உபவாசம் இருக்க வேண்டியதில்லை, ஒரு நோன்பு நோக்க வேண்டியதில்லை, ஒரு ஹோமம் வளர்க்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. ஆனா இது ரொம்ப கஷ்டமான மார்க்கம். அது ஏன் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திகளை நாம் வெளியில எடுத்துட்டு வந்து அதை பவித்திரமாக்கி, அந்த ஆகுதின்றோம் இல்லையா, அந்த ஆகுதி, அதாவது அந்த நெருப்புல நமக்குள்ள இருக்க வேண்டிய அம்சங்களை வச்சு இருக்கக்கூடாத அம்சங்களை எல்லாம் வெளியில எடுத்து அந்த அன்னையை நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஒளி, அந்த சக்தி, அந்த காந்தி, அதை நாம உணர்றது முதல் அடி. அதை உணர்ந்த பின்பு அன்னையோட இணைறது, அதாவது ரியலைசேஷன், அதுக்கப்புறம் யூனிஃபிகேஷன், சைக்கைசேஷன். இதுவுமே 3 அடி. இந்த ஒரு ஸ்டெப்லயே 3 அடி இருக்கு. அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கிறது, அது உணர்றது, உணர்ந்தது பின் அதோட இணைறது. இணைஞ்சது முடிஞ்சுடுத்தான்னா இல்ல, இணைஞ்சதுக்கு அப்புறம் மேல் நோக்கி பகவானை நோக்கி. எப்படி நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தீபம் ஏத்தி வச்சோம்னா அது கிழக்க நோக்கிதான் தீபம் வைக்கணும் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஆனா எந்த முகத்துல நீங்க தீபம் வச்சு ஏத்தினாலும் அது அது ஒளியா எரியும் போது பாத்தீங்கன்னா மேல் நோக்கி தான் போறது இல்லையா? அந்த மாரி நாமளும் பகவானை நோக்கி அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் உள்ள போறதுக்கான வழி வகுக்கிறது. அதன் பின்பு
அதுதான் ஸ்பிரிச்சுவலைசேஷன். அது முடிஞ்சு பகவான்ல இருந்து அந்த சக்தியை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து இந்த பூமியில சூப்ராமெண்டலைசேஷன், அந்த கான்சியஸ்னஸ் இந்த பூமியில நம்ம நிலைநாட்டுறது. இது நம்மளால முடியுமான்னா இதுதான் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா ஒரு 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 ஹோமம் வளர்க்கறதுன்னா அந்த கொஞ்ச நேரம் தான் நம்ம அதோட இருக்கோம். நம்ம ஒரு உபவாசம் இருக்கோம்னா அந்த ஒரு நாளைக்கோ அல்லது ஒரு 10-11 நாள் நம்ம துர்கா நவராத்திரி பண்றது 11 நாளோ இந்த மாரிதான். பட் இது வந்து வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கையில நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், அந்த ஜென்மத்துல எத்தனை ஆண்டு காலம் நம்ம இருந்தாலும், அந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அந்த பயணம் பண்றதுதான் இந்த யோகம். இது வந்து ரொம்ப கடினமானது, ஆனா ரொம்ப சுலபமானது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுதான் இதுக்கான ஒரு ரகசியம். அது என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த அவகாசம் கொடுத்த எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். தவறு எதுனும் இருந்தனும் மன்னிக்கவும். இந்த கார்டு வந்து நான் போன வாட்டி ஐயாவையும் அம்மாவையும் பார்க்க போனப்போ இந்த கார்டு அன்னை கொடுத்த கார்டு, நம்ம வரதராஜர் ஐயாவுக்கு கொடுத்த கார்டு கொடுத்திருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் வேணும். ஏன்னா முதல் அடியில முதல் அம்சம் என்ன அப்படின்னா ஆஸ்பிரேஷன் இல்லையா? அந்த ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர்ல அந்த ஆஸ்பிரேஷன் இருந்தாதான் நம்ம பயணமே முதலாகும், நம்ம பயணமே ஆரம்பிக்கும். சோ ஆஸ்பிரேஷன் அட்ரஸ் டு தி சுப்ரீம், பகவானை நோக்கி என்ன கேட்கிறோம் அப்படின்னா லெட் ஆல் இன் மீ பி ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். அதாவது இந்த யோகம் பண்றச்சே எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுமோ, இல்ல எனக்கு நிறைய பணம் வேணும்னோ, இல்ல நிறைய என்னென்னவோ வேணும், பூலோகத்துல இருக்கிறது என்னது எது வேணாலும் கேட்கலாம், நமக்கு ஒரு லிமிட்டே கிடையாது இல்லையா? அந்த மாரி கேட்கறத விட பகவான லெட் ஆல் இன் மீ, எனக்குள்ள இருக்கிற அத்தனை அம்சங்களும் ஆல்வேஸ் பி அட் யோர் சர்வீஸ், உனக்காக நான் வாழணும். இந்த ஆஸ்பிரேஷன் இருக்கும்போது நமக்கு வந்து அன்னையோட அந்த அன்சீன் ஹேண்ட் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து நம்ம வரதராஜன் ஐயாவுக்கு 5/11/73 கொடுத்தது. இது ஐயாவுக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தாங்க. இது எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணிது. ஏன்னா இது எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே இது அவசியமான ஒரு அம்சம். இந்த கலியுகத்துல நம்ம இதுக்கு முன்னாடி கூட நிறைய வாட்டி சைக்கிங் பீயிங் பத்தி பேசியிருக்கோம். நம்ம வந்து சத்தியயுகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சத்தியம், அதனால கஷ்டம் ரொம்ப கம்மி. திரேதாயுகத்துல பாத்தீங்கன்னா ராமாயண காலத்துல ராமர் புவி மேல எதுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்தாங்க. அதே மாரி துவாபர யுகத்துல கிருஷ்ண பரமாத்மா நமக்கு வழிகாட்டியா வந்திருக்காங்க. ஆனா இப்ப நம்ம இருக்கிற இந்த கலியுகத்துல எப்படி நம்மளால உட்கார்ந்து நிறைய நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ண முடியாது. ஏன்னா ஓடிண்டே இருக்கணும், வேலை 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 ஓடிண்டே இருக்கணும், ஏதோ ஒரு பொறுப்பு, அதை ஏத்துக்கணும், ஓடணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பகவான் எல்லாமே ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறாங்க. அதை வந்து நான் அடுத்த எனக்கு அவகாசம் வரும்போது அந்த மேல் நோக்கி பயணத்துல என்னென்ன தளங்கள் இருக்குங்கிறது அடுத்தது நான் சொல்றேன். பட் ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ் எல்லா பகவானும் வந்து அந்த ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதா நம்ம பகவான் அரவிந்தர் சொல்லியிருக்காங்க. சோ இந்த நவ கிரகங்கள் 10 கிரகமோ 9ஓ 8ஓ அந்த கிரகங்கள் வந்து நம்ம மேல நிறைய அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது சப்போஸ் நம்ம உடம்பு சரியில்லை, இல்ல வேற ஏதோ கஷ்டம் இருக்கு அப்படின்னா சாதாரணமா ஜாதகம் பார்க்க போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜாதகம் பார்த்துட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த ஹோமம் பண்ணு, இல்ல இந்த பூஜை பண்ணு, இல்ல ஒரு 108 பிரதட்சணம் பண்ணு, அது மாதிரி நிறைய சஜஷன்ஸ் நம்ம ஜாதகம் பாக்குறவங்க கொடுப்பாங்க இல்லையா? எல்லா மனுஷங்களுக்குமே 7ஆம் நாட்டு சனி, இப்ப சனி திரையோதசி ஆச்சு, சனி திரையோதசி ஆனா உனக்கு ரொம்ப மோசமா இருக்க போகுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எப்ப ஒரு சாதனை பண்றோமோ நமக்கு இந்த நவகிரகங்கள் நம்ம மேல அதோட இம்பாக்ட், அதோட பிரபாவம், அதோட விளைவுகள் நமக்கு தெரியும். ஆனா தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி தெரியும். ஆனா அதோட இம்பாக்ட் நம்ம மேல இருக்காது. அதுக்கு உதாரணம் நம்ம ஹனுமாரை பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை கொடுக்கிற பகவானே சொல்லலாம். ஹனுமார் என்ன பண்றார் அப்படின்னா தன்னைத்தான பூர்ணமா ராமருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார். இந்த சமர்ப்பணம்ங்கிறத இந்த வார்த்தை நமக்கு போதும். ஏன் அப்படின்னா தன் நெஞ்சை
கிழிச்சு அதுல ராமரையும் சீதையையும் பிரதிஷ்டை பண்ணன அந்த காட்சியும் நமக்கு காமிச்சிருக்காரு. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கூட இந்த மனுஷ ஜென்மம் எடுத்த ஹனுமார் போல நம்ம எல்லாருக்கும் கூட அந்த அன்னை பகவானோட அனுகிரகம் நமக்குள்ள இருக்குங்கிறத உணர்ந்துண்டு, இன்னொன்னு ராம பக்தியில தன்மயம்னா தன்னை தானு கொடுத்து அதுல எதுவுமே ஒரு அணு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாம நம்பிக்கை விசுவாசம் எல்லாத்தையும் வச்சுண்டு. இதுல ஒரு கதை சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வரன் எல்லாருக்கும் 7 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போறதுக்கு விருப்பம் இல்லாம இன்னொரு 1.5 வருஷம் நம்ம கூடயே இருப்பார் இல்லையா, 8.5 வருஷம் இருப்பார். அந்த மாரி ஹனுமான்கிட்ட ஹனுமான் தியானம் பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, உன் கூட நான் இருக்க போறேன் ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் விட்டு போக விருப்பம் இல்லாம உன் கூடயே இருப்பேன் அப்படிம்பாங்க. அப்ப ஹனுமான் சொல்வார், நீ எங்க இருப்ப, எனக்குள்ள இருப்பன்னா எங்க இருப்ப, எனக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. ஏன்னா என்னோட சரீரத்துல அணுவும் ராமரோட சக்தியில சீதை அம்மையோட அந்த அனுகிரகம் பூரா எனக்குள்ள இருக்கு. அதனால உனக்கு இங்க எங்கேயுமே இடம் கிடையாது. அப்பனா நான் உன்கிட்ட இருந்தே ஆகணுமேனா இரு, கட்டாயம் இரு, ஆனா என் வாலுல கடைசி நுனியில உட்காந்துக்கணும், அங்க மட்டும்தான் உனக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரி ஏதோ ஒரு இடம் கிடைச்சது இல்லையான்னு சனீஸ்வரன் அந்த வால் கடைசியில உட்காந்துப்பார். ஹனுமார் என்ன பண்ணுவார், ஒரு நொடி மொத்தம் பூலோகத்தையும் அந்தரிக்ஷத்தையும் எல்லாத்தையும் அப்படியே ஒரு சுத்தி மறுபடியும் உட்காருவார் இல்லையா. எத்தனை வேகம், வாயு புத்திரன், அதனால வேகமா போவார் இல்லையா. அந்த மாரி எல்லாம் போயிட்டு வந்தா ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் சனீஸ்வரன் ஒரு கும்பிடு போட்டு, எவ்வளவு கஷ்டம் உன்கிட்ட நான் இருக்கிறது, ஏன்னா இத்தனை சுத்திண்டு வரையே என்னால பொறுக்க முடியல, உன்கிட்ட நான் இருக்க முடியாது, நான் போயிடுறேன் அப்படின்னா. அப்ப ஹனுமார் சொல்லுவார், யாரு பக்தி அப்படிங்கிற அந்த தன்மயத்துல, அதாவது தன்னை தான பகவானை நோக்கி சமர்ப்பணம் பண்ணிடுறாங்களோ அவங்க கிட்ட உனக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. அதனாலதான் நமக்கு எப்பவானா இந்த 7 சனியோ இல்ல சனி கிரக இல்ல வேற எந்த கிரகத்தான தாக்கமோ இருக்கோ அப்ப நம்ம ஹனுமான சேவிச்சா நமக்கு அந்த கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல அது உள்நோக்கி பார்த்தோம்னா ஹனுமார் என்ன செய்யறாரு, தன் முழுதா ராமருக்கு கொடுத்துட்டாரு இல்லையா. சீதை அம்மன் குங்குமம் வச்சுட்டதுனால சீதைகிட்ட எப்பவுமே இருக்காருன்னா பூர்ணமா அந்த சந்தன கலர்ல தண்ணியும் தானும் முழுக்கணும். அதே மாதிரி அந்த பக்தியில நம்ம எப்ப இருக்கோமோ, இந்த கலியுகம் இல்ல எந்த யுகம் வந்தாலும் நம்ம பகவானை நோக்கி போறதுக்கான நமக்கு ஒரு வழி. அதே மாதிரி மீரா பக்தி, ராதையின் பக்தி, அதெல்லாம் விட்டா எனக்கு என்ன அப்படின்னா சரணாகதி யாருக்கிட்ட அப்படின்னா நம் அன்னைக்கு. இந்த சரணாகதி பண்றச்சே முதல் நொடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த 12 குணங்கள். அந்த 12 குணங்களையும் கைப்பற்றுறதுன்னா எப்படிப்பா, நம்ம பொய்யே சொல்லாம இருக்க முடியாது, வெளியில போனா எல்லாமே பொய்யும் பித்தலாட்டமா இருக்கேன்னா அன்னை சொல்றாங்க, உன்னால அது ஒரு விஷயம் சொல்லாம இருக்கணும் அப்படின்னு தோணிதுன்னா, உன்னால சொல்ல முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சாதனை எல்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் அன்னைய வழிபடுறேன் அப்படின்னா அதுக்குமே அன்னை வழிகாட்டுறாங்க. என்ன அப்படின்னா, என்ன கூப்பிடு. டு கால் டு த மதர் ஆல்வேஸ் இஸ் த மெயின் திங். முதல் ஆரம்பம் அந்தமும் எல்லாமே அன்னை. அதாவது நம்ம எப்ப அன்னைய நோக்கி பயணம் செய்யணுமோ அன்னைய முதல்ல அழைக்கணும். ஆஸ்பிரேஷன்னா அந்த அழைத்தல் தான். வித் தட் டு ஆஸ்பயர் அண்ட் அசென்ட் டு த லைட். அந்த தெய்வீக ஒளியில நம்மள நாம பியூரிஃபை. இப்ப செத்த முன்னாடி வரதராஜன் ஐயா பண்ணாங்கல்ல, பேசினாங்க இல்லையா, பவர் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல சாங்டிஃபை, நம்மள நாம பவித்திரம் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஒளியை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது அந்த ஒளி நம்மளை நோக்கி வரும்போது when it comes, நம்ம என்ன எனக்கு பகவான் அனுகிரகம் கொடுத்துட்டாருன்னு எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் இல்ல, கோரிக்கைகள் இல்ல. அப்ப நமக்கு கோரிக்கைகள் இருக்கக்கூடாதுன்னா கோரிக்கை இருக்கலாம், நான் நல்லா இருக்கணும்னு கேட்கலாம், ஆனா அவனை விட நான் தான் நல்லா இருக்கணும், நான் தான் சிறந்தவளா இருக்கணும்னு கேட்டோம்னா அது தப்பு. சோ அதுல ரிஜெக்ட் அண்ட் டிட்டாச் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிசைர். அதாவது இந்த ஜென்மத்துல என்னென்ன உனக்கு தேவையோ, உனக்கு என்னென்ன எந்தெந்த வயசுல எப்படி எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் தர. பட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரூத், எது சத்தியமோ அதை நோக்கிதான் போகணும். டார்க் மூமெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணணும். எது தேவை இல்லையோ அதை விட்டுடணும். பட்
if one cannot do these other things, அதெல்லாம் உன்னால பண்ண முடியல சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னா, then call and still call. அன்னை வருவாங்களா? அவ்வளோ பெரிய சக்தி. ஒரு குழந்தை வந்து அன்னைகிட்ட கேக்குறாங்க, நீ வந்து உலக தெய்வீக சக்தின்னு சொல்றாங்களே, அப்ப அந்த அம்மன் மேரி அத்தனை கைகளோட ஏன் வரல அப்படின்னு கேட்டா, அம்மாங்கிற அந்த ஒரு சொல் எவ்வளவு கிட்ட நம்மள நெருக்கமா கொண்டு போறதோ அந்த மாரி நான் வந்தா அப்பவாச்சும் நீ உணர்வியா? ஏன்னா ஹனுமார் அந்த திரேதா யுகத்துல, துவாபர யுகத்திலயும் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இத்தனை பெரிய மேடை கட்டணும், இத்தனை வாங்கணும், எனக்கு இத்தனை வேணும், இந்த வேணும் 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 வேணும்லயே போயிடுறது வாழ்க்கை இல்லையா? அப்படி இல்ல, அன்னை வேணும், அன்னையோட அந்த சக்தி வேணும்னு நம்ம எப்ப கேக்குறோமோ அந்த சக்தி, அந்த ஒளி வரும்போது இருள் தானா ஓடிடுறது இல்லையா? சோ த மதர்ஸ் ஃபோர்ஸ் இஸ் வித் யூ. இது யார் சொல்றார்? பகவான் சொல்றார். அன்னையோட சக்தி உன்கிட்டதான் இருக்கு. உன்னால அது உணர முடியுதோ உணர முடியலையோ, but even when you do not feel it, remain quiet and persevere. நிதானமா இரு, பிரசாந்தமா இரு. அன்னை செய்வாங்கங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோட நீ எப்ப இருக்கியோ அன்னையோட அந்த சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு. இது வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தோ எழுதினது. அதுக்கு கொஸ்டின், ஹவு அண்ட் வென் can one feel the mother's concrete presence all the time? சரி, ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா? காலமா விளக்கேத்துவோம், சாயந்தரம் விளக்கேத்துவோம். எல்லா நேரமும் இந்த யோகத்துல என்ன வித்தியாசம்? எல்லா நேரமும் அனுக்ஷணமும் நம்ம கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் தி டிவைன். அது எப்படி சாத்தியம்? முடியாதே. ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாச்சு, நான் வந்து பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது நான் எப்படி பகவானை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, அங்கதான் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் அ மேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த சைக்கிக். நமக்குள்ள இருக்கிற அந்த சைத்திய குரு, சைத்திய புருஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ, அதாவது பகவானோட அம்சம் நமக்குள்ள இருக்கிறத முதல்ல அதை உணர்ந்து, செகண்ட்லி ஆஃப் த கன்வர்ஷன் ஆஃப் த பிசிக்கல் அண்ட் இட்ஸ் ஓப்பன்னஸ் டு த இன்னர் சூப்ரா பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை உணர்ந்து அதுக்குள்ள இணைந்து அதல்ல திறவா இருக்கிறது முதல் அடி. அப்பார்ட் ஃப்ரம் த வைட்டல், நம்ம பிராணசக்திய அணியில இட்ஸ் டிஸ்டர்பன்சஸ் ஆஃப் த பிசிக்கல். நம்ம சரீரம் சொல்லும், அப்பா கொஞ்சம் அலுப்பா இருக்கே, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமே, சாதனைக்கு இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமே, அப்படிங்கறதெல்லாம் அந்த கஷ்டம், சரி சாரீரக கஷ்டம் வரும், பிராணசக்திக்கான கஷ்டம் வரும். இது எல்லாம் வரதே வந்து நம்மளோட கண்டினியூட்டி, நம்ம பண்ற இந்த யோக சாதனையில அந்த அந்த பகவானோட அந்த கான்சியஸ்னஸ்ல, அந்த உள் உணர்வு, அந்த அந்த அனுபவத்துல இருந்து கொஞ்சம் விலகலாம். இஃப் த பிசிக்கல் இஸ் தரோலி டிரான்ஸ்ஃபார்ம், நம்ம பூர்ணமா நம்ம சரீரம் எப்ப திருவுருமாற்றம் அடையிறதோ, தெரவா இருக்கிறதோ, எப்ப உணர்ச்சியோட இருக்கிறதோ, then stability and continuity becomes easy. இதுதான் கஷ்டமான நம்ம யோகம். ஏன்னா என்றைக்கும் பகவான அன்னைய நினைச்சுட்டே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அப்புறம் we believe, ஒரு சாதகர் கேட்கிறார் பகவான் கிட்ட, we believe that it is the mother who does the sadhana. இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் கூட இருந்தது, நான் அதுல எழுத மறந்துட்டேன். அதுல அன்னைகிட்ட சொல்றாங்க, அன்னை பத்தி பகவான் சொல்றதே, அன்னை தான் மதர் இஸ் த சாதனா, மதர் இஸ் சாதக, மதர் இஸ் டூயிங் த சாதனா இன் யூன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அன்னை தான் உனக்குள்ள சாதனை பண்றாங்க. அப்ப அன்னை சாதனை பண்றது நான் என்ன பண்ணணும்? நல்ல கால் மேல கால் போட்டு அழகா 3 வேளையும் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா அப்படின்னா, அந்த கை வாயில அந்த ஆகாரம் கொடுக்கறதுக்கு கூட அந்த சக்தி வேணும் இல்லையா? அந்த முட்டாளத்தனத்தை நீ பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்னையே பண்ணுவாங்க, பட் அதுக்கான ஆயத்தம் நீ பண்ணணும். இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, we believe it is the mother who does the sadhana in us, but we scarcely feel it. நான் அதை உணர்றது இல்லையே, என்னால அதை தெரிஞ்சுக்க முடியலையே. I suppose there must be some wheel in us. இந்த வீலை நான் ஏன் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீல் அப்படிங்கிறது ஒரு திரை. நம்ம எல்லாம் நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனா அந்த பாதையில நம்ம போல. ஒரு கோவிலுக்கு போனோம்னா ஒரு நைவேத்தியம், ஒரு ஆரத்திக்கு முன்னாடி திரை போடுவாங்க இல்லையா? அந்த திரை அப்படிங்கிறது தான் இந்த வீல். நமக்குள்ளேயும் அந்த திரை இருக்கு. என்னன்னா, வெளி உலகத்தை பார்த்துட்டு இருக்கும் நம் கண்கள் உள்நோக்கி பார்ப்பதுங்கிறது ரொம்ப கடினம். அந்த உள்நோக்கி பார்த்தாலும் பகவான் இருக்காரு நமக்குள்ள, அன்னை இருக்காங்க நமக்குள்ளன்னு சொன்னாலும் அந்த அந்த திரை என்ன பண்றதுன்னா, அன்னை இருக்காங்கிற அந்த உணர்ச்சியை கொடுக்குது, ஆனா அன்னைய காமிக்கிறது இல்லை.
அந்த திரைய விளக்குனா அன்னைய நம்ம பார்க்க முடியும். அது எனக்கு தெரியறது இல்லையே, ஸ்கேர்ஸ்லி வி ஃபீல் இட். ஐ சப்போஸ் தே மஸ்ட் பி சம் வீல் அப்படின்னு அந்த குழந்தை பகவான்கிட்ட கேட்கும் போது அதுக்கு பகவான் சொல்றார், இட் இஸ் அ வீல், அது ஒரு திரை, which disappears, அது மாயமாயிடும். எப்போ? when the mother's working as well as her presence is consciously felt at all times. எப்பவுமே அன்னை 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 நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கதே, நம்ம அன்னைய தியானத்திலேயே வச்சுட்டு எந்த வேலையாலும் பண்றதே என்ன ஆகுதுன்னா அந்த திரை தானா விலகி போயிடுறது, அது டிசிப்பியர் ஆயிடுறது, மாயம் ஆயிடுறது அப்படிங்கிறது 1935 7ஆம் தேதி ஜனவரி சொல்றாங்க. இது நம்ம எல்லாருமே இதை நம்ம அனுபவபூர்வமா தெரியும். நிறைய மிரக்கல்ஸ் பண்ணுவாங்க அன்னை நம்ம வாழ்க்கையில. ஆனா சிலது யோசிச்சா அன்னை இப்படி பண்ணாங்க அவ்வளவுதான், அடுத்த நொடி அன்னையே எனக்கு இந்த பிரச்சனை, அன்னையே எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த கொஸ்டின் மார்க், இந்த டவுட், இதெல்லாம் நான் ஸ்டாப் நான்சென்ஸுமே அந்த மாரி வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்ங்கிறதே கிடையாது. நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப், அந்த காமா எல்லாத்தையும் விட்டுட்டு பூர்ணமா சமர்ப்பணங்கிறது பண்றதே இந்த வீல், இந்த திரை தானா திறக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வாட்டி இந்த ஹேண்ட் பர்ஸ் இருக்கும் இல்லையா, ஹேண்ட் வாலெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பர்ஸை ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுங்க. எங்க ஹஸ்பண்டோட பர்ஸை நான் தான் ரொம்ப அவசரமா புது பர்ஸ் வாங்கினோன்னே இதை மாத்தி எல்லாம் வச்சேன். டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுத்து வைக்க மறந்தாச்சு. ஒரு 6 மாசம் எடுத்து அந்த இன்சூரன்ஸ் பண்ணணும் இல்லையா, அந்த டைம் வந்தப்ப கார்டை எங்க எடுங்க, நான் அதை லைசன்ஸ் ரினியூ பண்ணணும்னு பார்த்தா கார்டு இல்லை, எங்கேயோ தொலைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டேன். அப்ப சொன்னாங்க, பழைய பர்ஸ்ல இருக்கான்னு பாரு, அதுல இருந்து இதுல மாத்தும் போது மேபி அதை எடுத்து வைக்கலையோன்னு. 6 மாசம் அன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த வெஹிக்கிள்ல நாங்க எங்கெங்கயோ எல்லாம் போயிட்டு வந்தோம். ஆனா எங்கேயுமே இந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுன்னு யாரும் எங்களை ஸ்டாப் பண்ணல, எங்களை கேட்கல. அதாவது நாங்க உணராமலேயே அன்னையோட அந்த அனுகிரகம். சில வாட்டி என்ன பண்ணுவோம், புதுசா எதனா வாங்கினா பர்ஸ் தூக்கி விட்டு எரிஞ்சுடுவோம். நல்ல வேலைக்கு அந்த பர்ஸை தூக்கி விட்டேறில, அதுவுமே அன்னையோட ப்ரொடெக்ஷன். அந்த பர்ஸ் உள்ளதான் இருந்தது, அதுக்குள்ள அந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுத்து அதை எடுத்து புதுசா ரெனியூ பண்ணி எல்லாம் பண்ணினோம். பட் நம்ம உணராமலேயே நமக்காக இத்தனை பண்ணும் அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதுனா ஒண்ணுமே செய்யல. நமக்குள்ள இருக்கிற அன்னைய நம்ம உணர்றோமானா இதுதான் அந்த திரை. அந்த திரைய கொஞ்சமா அதை நோக்கி போகும்போதே அந்த ஒளி காமிக்கும், இதோ இங்கதான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன், வா அப்படின்னு கூப்பிடும். ஆனா பகவான் சொல்வார், எல்லா இடத்துலயுமே சொல்வார், அது உன்னோட எமோஷனா இருக்கலாம், உன்னோட இன்னர் பிசிக்கலா இருக்கலாம், இன்னர் வைட்டலா இருக்கலாம். அது என்ன இன்னர் பிசிக்கல் அப்படின்னா, உள்ள நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு நரம்பு, அதுல ரத்த ஓட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதன்னில ஒரு சக்தி ஒண்ணு உள்ள ஓடின்னு இருக்கு. வெளியில நம்ம பண்ற ஒரு சக்தி, நமக்கு வேலை செய்யற ஒரு சக்தி, அதன்னில அந்த ரத்த ஓட்டம், ரத்தத்தை சாப்பிடுற சாதத்தை அப்சர்வ் பண்ணி அந்த அந்த ஒரு தெம்பை கொடுக்குற அந்த இன்னர் வைட்டல், அந்த இன்னர் நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, அதையும் தாண்டி ஒரு எமோஷன். நம்ம அன்னை கிட்ட போனோன்னே நமக்கு தெரியாமலே கண்குள்ள இருந்து அந்த கண்ணீர் வந்துட்டே இருக்கும், ஒரு அழுவ வரும். அந்த தியானம் பண்றச்சே அப்பாடா அன்னைகிட்ட வந்துட்டோம் நம்ம அப்படிங்கும் போது நமக்கு தெரியாமலே கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அது நிக்க மாட்டேங்கிறதே அப்படின்னா, அன்னைய பார்த்தப்ப அந்த தன்மையும், அதாவது நமக்குள்ள இருக்கிற ஆன்மா சொல்லுது, இத்தனை ஜென்மம் எடுத்தா அப்பாடா கடைசியா அன்னைகிட்ட வந்துட்டேன் அப்படின்னு. அதோட நின்றுடக்கூடாது, உள்நோக்கி போகணும். அந்த உள்நோக்கி போறது எப்படி அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இதுலயுமே நம்ம கொஸ்டின்ஸ், நம்ம செத்த நாளே நினைச்சோம்னா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். இதுல ஒரு கொஸ்டின் பகவானை கேட்டப்போ, இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் த மதர்ஸ் பிரசன்ஸ் அண்ட் த டிவைன் கான்சியஸ்னஸ்? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன இது, அன்னை உனக்குள்ள இருக்காங்கன்னா அப்ப அந்த தெய்வீக சக்திக்கும் அன்னைக்கும் என்ன வித்தியாசம்? இது நம்ம பிரெயின்ல வர்ற கொஸ்டின்ஸ். அதுவுமே அன்னை நிறைய இடத்துல சொல்றாங்க, எப்ப நீ உன்னுள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை உணர்ந்துடுறியோ, இந்த கொஸ்டின்ஸ் எதெல்லாம் மைண்ட்ல வருதோ தானா அடங்கிடும். ஏன் அப்படின்னா, இருள் இருக்கும்போது தான் கொஸ்டின் வரும். அதுல அந்த சக்தி, அந்த ஒளி நிரம்பும் போது அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர்ஸ் வந்துடும். இதுல பகவான் கொடுக்குற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் ஃபீல் த டிவைன் கான்சியஸ்னஸ் இம்பர்சனலி. பர்சனல், இம்பர்சனல், இத ஒரு வார்த்தையை பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த தெய்வீக ஒளி
தெய்வீக சக்தி நமக்குள்ள ஆன்மாவா இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற அதை வழிகாட்டியா நடத்துறது சைக்கிக் பீயிங். ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண ஒரு முரடு மனுஷனுக்கு, ஒரு ஆர்டினரி கான்சியஸ்னஸ்ல இருக்கிற மனுஷங்களுக்கு சொல்லணும்னா நான் என்ன சொல்வேன்னா, இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போறோம், ஒரு ஃபிளைட்லயோ ஒரு கார்லயோ ஒரு ட்ரெயின்லயோ எப்படியோ போறோம். உள்ள நடந்து போகும்போது இறங்கி நடந்துதான் போறோம் இல்லையா? அந்த மாரி அந்த வழி போற வழி சைக்கிக் பீயிங். அங்க சைக்கிக் பீயிங்க முடிஞ்சு இறங்கி உள்ள போறதுதான் ஆன்மா, ஆன்மாவோட ரியலைசேஷன். அந்த மாரி பகவான் சொல்றார், அந்த தெய்வீக உணர்ச்சி அப்படிங்கிறது அனைத்திலும் உள்ளது. அது இம்பர்சனல். அதாவது உனக்குள்ள எனக்குள்ள இந்த மாதிரி 1000. இதுவுமே இன்னொரு கொஸ்டின் கேக்குறாங்க அன்னைய, உலகத்துல இத்தனை ஜனங்க இருக்காங்களே, இத்தனை ஜீவராசிகள் இருக்குல்லே, அப்ப எத்தனை ஆன்மாங்கள் இருக்குதுன்னா அன்னை எல்லாரையும் ஒரு நொடி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் மட்டும் பார்த்துட்டு 1 அப்படின்னு தன்னோட கை விரலை தூக்கி 1 அப்படின்றாங்க. அதாவது எல்லாமே ஒரே ஒரு தெய்வீக சக்தியில இருந்து வந்தது. நமக்குள்ள இருக்கிறது நம்மளோட பர்சனல் கான்சியஸ்னஸ். ஆனா எப்ப அந்த தெய்வீக ஒளியோல நம்ம இணைந்து போறோமோ அது இம்பர்சனல். அதாவது இது தனக்கு அப்படிங்கிறது இல்ல. இப்ப நம்ம கிருஷ்ணரை பாக்குறோம், என்னோட கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கிருஷ்ணர் என்ன உனக்கு மட்டுமா சொந்தம்? இல்லையே, எல்லாருக்கும், இந்த பூ உலகத்துக்கே எப்படி கிருஷ்ணர் சொந்தமோ அதே மாரி அந்த தெய்வீக சக்தி கூட இம்பர்சனல். ஆனா அது ஒரு புதுமையான ஒரு உணர்ச்சி. அதை நமக்குள்ள நம்ம உணர்றோம். அது ஒவ்வொரு வாட்டியும் உணரும் போதும் புதுமையா இருக்குது. The mother's presence is something more. அதையும் விட சிறந்தது. One feels herself that present within or above or enveloping one or all these together. ஒரு நாள் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தேன். அது எதனாலன்னு ஞாபகம் இல்லை. ஆனா இதெல்லாம் அந்த ஞாபகம் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அன்னை கிட்ட அழைச்சிட்டு வர்றது இல்லையா? அந்த மாதிரி நான் இங்க வித்யாநகர் இருக்கிற அந்த சென்டருக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைய பார்த்தோன்னே எல்லாத்தையும் கொட்டிடுவோம். அது நமக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிருவோம் இல்லையா? அப்ப என்ன தோணிச்சுன்னா, அன்னை அப்படியே பெருசாகி தனக்குள்ள என்ன அப்படியே எடுத்துட்டாங்க. அந்த தெலுங்குல சொல்ல எம்ப்ரேசிங்னு சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நம்மளை சுத்தி தனக்குள்ள அப்படியே எடுத்துட்ட அந்த உணர்வு வந்தது. அதுதான் அந்த அன்னையோட அந்த பிரசன்ஸ். அன்னை இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற அந்த வெளி மனசு கேட்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்கு, என்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமா அப்படின்னு கேட்கிற இந்த முட்டாள் மூளைக்கு அன்னை கொடுத்த அந்த அரவணைப்பு என்ன சொல்லுதுன்னா, நான் இருக்கேன், உனக்கு என்ன கஷ்டம், நான் பாத்துக்கிறேன். இது யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா, நம்ம பிறந்தப்போ நம்ம பெற்றோர்களோ, நம்ம சொந்தக்காரங்களோ, நம்ம கூட இருக்கிறவங்களோ, இல்ல நம்ம கூட வாழ்க்கையில பிரயாணம் பண்றவங்களோ எல்லாரும் எல்லா நொடியிலும் இருப்பாங்களான்னா கட்டாயம் இருக்க மாட்டாங்க. ஆனா அன்னையோட அந்த கரம் நம்மளை என்றும் முன்னாடிக்கு எடுத்துட்டு போதா பின்னாடிக்கு எடுத்துட்டு போதா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அன்னையோட இருக்கமா இல்லையா, அதுதான் கொஸ்டின். ஸோ த மதர்ஸ் பிரசன்ஸ் இஸ் சம்திங் மோர். அது ரொம்ப நிறையானது. அது எப்ப நம்ம உணர்றோம்? ஒன் ஃபீல்ஸ் ஹர்செல்ஃப் தேர் பிரசன்ட். நமக்குள்ள உணர்றோம், இல்ல நம்ம மேல உணர்றோம், ஆர் என்வலப்பிங். நமக்குள்ள அப்படியே அந்த அரவணைப்புல எல்லாத்தையும் ஒன்னா கூடி எடுத்துட்டு போகும் அப்படின்னு பகவான் 8 ஜூலை 1935 சொன்னாங்க. இந்த சைக்கிக் பீயிங் எப்பவுமே நம்ம இந்த சைக்கிக் பீயிங் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு அந்த பிரயாணம் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் என்னை விட நிறைய தெரிஞ்சிருக்கலாம். அது நான் ஒரு ஒளிகாட்டுறேன்னா இல்ல, அன்னை சொன்னது, பகவான் சொன்னதை மறுபடியும் திருப்பி உணர்ந்து இந்த பிரயாணத்துல நம்ம எல்லாரும் நமக்குள்ள போகும். அந்த ஒளிய பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இது சாவித்திரியில கொடுத்த இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த அன்னைய பத்தி பகவான் எழுதினது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த புவியை நோக்கி வரும்போது அன்னை என்ன பண்ணிட்டாங்க, தனக்குள்ள ஆன அந்த அம்சத்தை நம்ம எல்லாருக்குள்ளயும் நிரப்பிட்டாங்க. அதுதான் இங்க பகவான் சொல்றார். she puts forth a small portion of herself. இப்ப நம்ம சாதாரணமா நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கியா, ஒரு கிருஷ்ணர் படம் வச்சு நீ அபிஷேகம் பண்றியான்னா உன்னோட கட்ட விரல் அங்குலிக்கம் எல்லாம் அந்த கட்ட விரல் சைஸை விட பெருசா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா, எங்க தாத்தாட்ட எப்ப பாரு கொஸ்டின்ஸே கேட்டுட்டு இருக்காது அப்படிம்பாங்க சின்ன பிள்ளைல. அந்த மாரி அந்த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஹர்செல்ஃப், அன்னையோட அந்த அம்சம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த கிராமத்து ஜனங்க சொல்லுவாங்க, ஒரு லட்டு புடிச்சதுக்கு அப்புறம் மேல ஒரு காஜு வைக்கிறோம்ல, என்ன சொல்றது,
காஜு கிஷ்மிஷ் வைப்போம் இல்லையா, அது வைக்கிற மாரி அன்னை நமக்குள்ள அன்னையோட அந்த அம்சத்தை வச்சிருக்காங்க. பீயிங் நோ பிகர் than the thumb of man. மனுஷனோட கட்டவிரலோட பெருசு கிடையாது. எங்க வச்சிருக்காங்க? into a hidden region, எங்கேயோ ஒளிஞ்சுன்னு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கேபேஜ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேபேஜை நம்ம ஒவ்வொரு லேயரா பிரிச்சு 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 பார்த்தோம்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது இல்லையா? அந்த மாரி நமக்குள்ள தேடிண்டே இருக்கும் போது ஒரு சர்ஜரி பண்றச்சு டாக்டருக்கு தெரியுமா நமக்குள்ள இருக்கிற சோல் தெரியுமா, நமக்குள்ள இருக்கிற இந்த இந்த சைத்திய புருஷன் தெரியுமான்னா அவரு ஆன்மீகத்துல இருந்தா தெரியலாம். ஆனா இது தெரியாது, ஆனா உணரலாம். டு ஃபேஸ் த பேன். அது எப்படி பண்றதுன்னா, அது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் அண்ட் டு ஃபர்கெட் த பிளிஸ், டு ஷேர் த சஃபரிங் அண்ட் என்டியோர் எர்த்ஸ் wounds. இந்த கஷ்டங்கள் நம்ம படுற இந்த பூலோகத்துல நம்ம எத்தனை அடிபட்டாலும் அண்ட் லேபர் மிட் த லேபர் ஆஃப் த ஸ்டார்ஸ், எத்தனை நமக்கு சக்தி இருந்தாலும் நம்ம கூடவே நிற்கும். திஸ் இன் அஸ் லாவ்ஸ் அண்ட் வீப்ஸ். நமக்குள்ள இருக்கும், அது சிரிச்சுட்டே இருக்கும். நம்ம அழுதா அதுவுமே அழுதுன்னு இருக்கும். சஃபர்ஸ் த ஸ்ட்ரோக். ஒவ்வொரு அடியிலும் அதுவும் அடிபட்டு இருக்கும். ஐயோ இவன் இப்படி ஏமாத்திட்டானே, இவ இப்படி இருக்காளே, இவ என்ன இப்படி பண்ணிட்டாலே, இது எல்லாமே இருக்கும். இல்ல எதனா ஒண்ணு சாதிச்சோம்னா எக்ஸல்ஸ் இன் விக்டரி, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் த கிரவுன், ஐடென்டிஃபைட் வித் த மைண்ட் அண்ட் பாடி அண்ட் லைஃப். எல்லாத்துலயுமே நம்ம கூடவே இருக்கும். இட் டேக்ஸ் ஆன் இட் செல்ஃப் தேர் ஆங்குவிஷ் அண்ட் டிஃபீட். நம்மளோட தோல்வி அடைஞ்சா அதுவுமே நம்ம கூட இருக்கும். ப்ளீட்ஸ் வித் ஃபேட்ஸ் விப்ஸ். நம்ம தலை எழுத்து இல்லையா, அதோட சேர்ந்து அதுவும் கண்ணீர் விடும், ரத்த கண்ணீர் விடும். அண்ட் ஹேங்ஸ் அப்பான் த கிராஸ், yet it is unwounded. இத்தனை கஷ்டங்கள் இத்தனை ஜென்மமா யுக யுகமா நம்ம கஷ்டப்பட்டாலும் அதுக்கு எந்த அடியும் படாது. ஏன் அப்படின்னா அது அந்த அனந்த சக்தியில இருக்கிற அந்த 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 ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால அது நம்ம எல்லாரும் நம்ம சாதாரணமா நம்ம மனுஷங்களுக்கு எல்லாம் எதனா ஒரு கதை சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அன்னை சொல்றாங்க, உன்னோட கதையை திருத்தி எழுதுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், உன்னோட கதையை முதல்ல நல்லா எழுத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அந்த மாரி நம்ம எப்ப நம்மளோட கதை, நம்ம எல்லாமே ஆக்டர்ஸ் தான், நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாமே ஹீரோ தான், நம்ம எல்லாமே ஹீரோயின்ஸ் தான். அதை மறந்துடுறோம், வெளி உலகத்துல இருக்கிறத தேடுறோம். இல்ல நமக்குள்ள இருக்கும் இந்த இந்த சக்தி நம்மள ஆக்டிங் பண்றதே, இந்த ஹியூமன் சீன்ல நம்ம ஆக்டிங் பண்றதை எத்தனை உதவி பண்றங்கிறத நம்ம உணர்றது இல்லை. த்ரூ திஸ், இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி என்ன பண்றதுன்னா, she sends us her glory and her powers. அன்னையோட அந்த ஒளி, அன்னையோட அந்த சக்தி அதெல்லாம் நமக்கு கொடுக்கறது. pushes to wisdom's heights through misery's gulfs. எத்தனை கஷ்டமான அந்த அந்த சமுத்திரம் போல கஷ்டம் வந்ததுன்னா துணையோட தான் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு அடிபட்டதுன்னா இன்னொரு காயம் அதே அடி மேல படும் இல்லையா, அந்த மாரி. அப்ப கூட she gives us strength to do our daily task. தினைக்கும் எந்த வேலை செய்யணும்னாலும் அதுக்கான பலத்தை கொடுக்குறாங்க. அண்ட் sympathy that partakes of others' grief. யாருக்கான நான் உதவி பண்ணுமா. இன்னொரு விஷயம் கூட அன்னை சொல்லியிருக்காங்க, நீ யாருக்கான உதவி பண்ணா அது சோசியல் சர்வீஸ் ஆகுமா? நான் இப்ப எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறேனே, அது சோசியல் சர்வீஸ் ஆனா இல்ல. அதுல அந்த குழந்தைங்க மனசை திறந்து அதுக்குள்ள அன்னைங்கிற அந்த விதைய விதைக்கிறது தான் நம்ம சொல்ல கொடுக்க வேண்டிய பாடம்னா, அது கூட நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல. அன்னைகிட்ட கேட்டு அன்னைகிட்ட இந்த குழந்தைங்கள எல்லாம் புஷ்பம், ஆனா இந்த எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், அன்னையே நான் அதுங்க பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவங்க எல்லாரையும் உன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறேன். அவங்க வாழ்க்கையில அவங்க பெரியவங்களா ஆகிறது நாங்கெல்லாம் இருப்போமோ இல்லையோ தெரியாது, பட் அவங்கள என்னைக்கும் இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் வேணாலும் பார்த்துக்கோ. இந்த சரணாகதி நம்ம கொடுக்கறதே அன்னை என்ன பண்றாங்க, ஏன்னா அவங்களாம் சின்ன சின்ன மலர்கள் மொட்டுகள் இல்லையா, அந்த அது அது அந்த பரிமளம் ப்ளூமிங் பண்றதே, அதாவது அது மொக்கா இருக்கிற அந்த அந்த பசுமை நிறைந்த அந்த மனசு விரியும் போது அந்த வெளியில இருக்கிற அந்த எத்தனை அழுக்கு எத்தனை ஒரு இக்னோரன்ஸ் இருந்தாலும் கூட அன்னையோட அந்த ஒளி அவங்கள காப்பாத்து இல்லையா. அது ஒவ்வொரு டீச்சரா நம்ம பண்றதே அன்னையோட அந்த சக்தி, அன்னையோட அந்த பலம் அவங்களுக்கு கொடுக்கறது. அந்த லிட்டில் ஸ்ட்ரென்த் we have to help our race. நம்ம மனுஷ ஜாதிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த பலம், who must fill the role of the universe. பகவானே
தாயா வர்றாங்களான்னா பகவானே தாய் ரூபத்துல வந்து இந்த சிருஷ்டியை சிருஷ்டிக்கிறாங்க இல்லையா. அதனால நம்ம எல்லாரும் கூட அதை பண்ணணும். எப்படி அப்படின்னா நமக்குள்ள இருக்கும் அந்த அன்னையோட சக்தியை எடுத்துட்டு பண்ணணும். இதுதான் கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் தி டிவைன், ஆக்டிங் இட் செல்ஃப் அவுட் இன் அ ஸ்லைட் ஹியூமன் ஷேப். ஒவ்வொரு உருவம் ஒவ்வொரு மாரி இருக்கலாம், ஆனா எல்லாரிலையும் அந்த அன்னையோட கரம் இருக்கிறது. அண்ட் ஆன் ஆர் ஷோல்டர்ஸ் கேரிங் த ஸ்ட்ரகிளிங் வேர்ல்ட். இந்த உலகம் எவ்வளவு கஷ்டமானதோ அந்த புஜக்கரங்கள்ல அன்னையோட சக்தி இருக்கிறது. திஸ் இஸ் இன் அஸ் த காட்ஹெட், small and marred in this human portion of divinity. She sees the greatness of soul and time. சமயம் கலியுகம்னு சொன்னோம் இல்லையா, அந்த கலியுகம் இந்த எத்தனை பெரிய யுகமா இருந்தாலும் என்ன சமயமா இருந்தாலும் அந்த அன்னையோட அந்த ஆன்மாவோட ஒரு அம்சம் நம்ம எல்லார் கூடயும் உட்கார்ந்துருக்கு. அதை நம்ம உணர்ந்து டு அப்லிப்ட். எதுக்கு உட்கார்ந்துருக்கு? சும்மா உட்கார்ந்துருக்கா, நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துருக்கான்னா இல்ல, ஒளியில இருந்து இன்னும் ஒளிமயமான வழிக்கு நம்ம நடக்கிறதுக்கும், சக்தியில இருந்து இன்னும் சக்தியை நோக்கி நடக்கிறதுக்கும், டு அப்லிப்ட் ஃப்ரம் லைட் டு லைட், ஃப்ரம் பவர் டு பவர், till on a heavenly peak it stands again. அது ஒரு ராஜாவா நிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கிறது. இது ஸ்ரீ அரவிந்தோ சாவித்ரி புக் 7 canto 5 இருந்து எடுத்தது. சோ நமக்குள்ள இருக்கும் அந்த ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தி இன்னர் செல்ஃப் நோ லார்ஜர் than the size of man's thumb. இது வந்து பகவான் இன்னொரு இடத்துல கோட் பண்ணிருக்கார். அக்னி இஸ் த காட் ஆஃப் த சைக்கிக். இந்த அக்னிங்கிறத வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பவுன் எடுத்துட்டீங்கன்னா பவுன் அப்படியே எடுத்து கல்லா இருக்கிறத எடுத்து மாட்டின்னுட முடியுமா? செயினா இல்லை இல்லையா. அதை எத்தனை வாட்டி அந்த நெருப்புல போட்டு அதை உருக்கி நமக்கு வேண்டிய ஷேப்ல எப்படி மாத்துறோமோ அதே மாரி இந்த அக்னி நமக்குள்ள இருக்கும் அக்னி என்ன பண்றதுன்னா, எதை வேணாமோ அதெல்லாம் தகிச்சிறது. நமக்கு எது தேவையோ, இந்த ஜென்மத்துல நமக்கு என்னென்ன சக்தி எல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கறது. So Agni is the god of the psychic, and among other things that it does, it leads the upward journey. மேல் நோக்கி பயணம் பண்றதுக்கு அன்னை நம்மள ஆயத்தம் பண்றாங்க பாத்தீங்களா. அன்னையோட அந்த சக்தி எப்படி நமக்குள்ள, இது நம்ம அன்னைய கேக்குறோமான்னா, அப்ப இன்னொரு பையன் வந்து என்ன கேக்குறான், தீதி இதெல்லாம் நல்லாதான் இருக்கு, பட் நான் படிக்கணுமே, நான் எக்ஸாம் எழுதணுமே, அப்ப இதெல்லாம் நான் எப்படி பண்றது அப்படின்னா, நான் சொன்ன ஒரே ஒரு க்ஷணம் அன்னை அப்படின்னு கூப்பிடு. இது அன்னை பண்ணுவாங்க. உனக்கு எப்ப நீ உணர்றியோ, ஒரு ஸ்டேஜ் வாழ்க்கையில அந்த பையன் ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 வயசுக்குள்ளதான் இருப்பான், ஒரு 8th கிளாஸ் படிக்கிறான். சோ ஒரு 12-13 வயசு தான் இருப்பான். இப்ப நீ உணராட்டியும் பரவாயில்ல, இப்ப நீ உணரணும்னு தேவையில்லை, ஆனா அன்னை உனக்குள்ள இருக்காங்கிற அந்த ஞாபகத்தை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த இன்னர் செல்ஃப் என்ன பண்றது அப்படின்னா, எனக்கு இது வேணும், இந்த ஜென்மத்துல நான் இப்படி ஆகணும், ஒரு பைலட் ஆகணும், இல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்ல ஒரு டாக்டர் ஆகணும், நான் சொல்லுவேன் அப்படி இல்லை, நீ என்ன ஆகணுமோ அந்த உள் உணர்வை கேளு அப்படின்னு. அது ஒரு உதாரணம். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் அவளுக்கு 3 வருஷம் படிக்க சொல்லி கொடுத்துட்ட, 3 வருஷமே நான் வந்து டாக்டர் டாக்டர் டாக்டர். ஆனா நான் சொன்னேன், இல்ல நீ உன்னோட முடிவு எடுக்காத, டிவைன் வில். இதை கூட நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பிறந்ததுக்கு ஒரு ஒரு டெஸ்டினி, ஒரு கம்யம், பகவானுக்கான வேலை செய்யறதுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை உணரணும்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இருக்கிற நம்மளோட சைத்திய புருஷனை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப நான் சொல்லுவேன் அந்த பசங்களுக்கு, முதல்ல தியானம் பண்ணு, உன்னோட ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்து அன்னைட்டு வச்சுட்டு, என்னோட வாழ்க்கை உனக்கு சமர்ப்பணம் அன்னையே, இது என்னோட வாழ்க்கை, இது உனக்கு சமர்ப்பணம், நான் என்ன ஆகணுமோ எனக்கு வழிகாட்டுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணோட கனவுல அன்னை வந்து இன்ஜினியரிங்க்கு படி அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு சில பிரச்சனைகள், அதே டாக்டர் எடுத்திருந்தானா கச்சிதமா படிச்சிருந்திருக்க முடியாது அவளால. சோ அன்னையோட வழிகாட்டுதல் எப்போ அப்படின்னா, நம்ம எப்ப தெரவா இருக்குமோ அன்னை சொல்றது செய்யணும். இல்ல இல்ல நான் டாக்டர் தான் படிக்கணும், எப்பல இருந்தோ கனவு காண்றேன், இல்ல. நான் சொன்னேன், இல்ல உன்னோட டெசிஷன் இல்ல, அன்னையோட டெசிஷன் படி நடக்கும் போது நம்ம வந்து அந்த வழியில போறது, நமக்கு வந்து என்னென்ன கஷ்டம் வரக்கூடும் நமக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வழிகாட்டுறது நமக்குள்ள இருக்கும் அந்த சைத்திய புருஷன், அந்த சைக்கிக் பீயிங்க உணரலாம்.
இது இன்னொரு இடத்துல பகவான் வந்து சைக்கிக் பீயிங் பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, த சைக்கிக் பீயிங் இஸ் இன் த ஹார்ட் சென்டர். எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மனசுல எப்ப நம்ம கை வைக்கிறோமோ, கை வைக்கும் போது அந்த நெஞ்சு அடிக்கிற அந்த அந்த நம்ம மனசுல அடிக்கிற அந்த ஹார்ட் பீட் தெரியும். ஆனா அதுக்கும் நடுவுல, அதுக்கும் உள்ள இந்த மிடில் ஆஃப் த செஸ்ட் பிசிக்கல் ஹார்ட் கிடையாது. நம்ம எப்ப நம்ம நெஞ்சு அடிச்சுக்குது இல்லையா, அங்க கிடையாது. அதையும் தாண்டி உள்ள for all the centers in the middle of the body, but it is deep behind. எங்கேயோ உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கு அப்படிம்பாங்க. when one is going away from the vital into the psychic, நம்ம எப்போ இந்த கண்ணீர் விடுறோமோ அது நம்மளோட பிராணசக்தி, அப்பாடா வந்துட்டோம் இனிமே கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது இல்லையா, அதை தாண்டி உள்ள போறதே தான் இருக்கு நம்மளோட ஆன்மாவை நோக்கி இந்த சைத்திய புருஷன். இட் இஸ் ஃபெல்ட் as if one is going deep down till one reaches that central place of the psychic. அது நடுவுல உட்கார்ந்துருக்கும். The surface of the heart center is the place of the emotional being. சர்ஃபேஸ்னா வெளியில இருக்கிற அந்த உணர்வு, நம்ம மனசுக்குள்ள போறதே அந்த வெளியில இருக்கிற அந்த உணர்வு என்ன பண்ணும், நமக்குள்ள ஒரு ஆனந்தம், தெரியாத ஒரு சந்தோஷம், தெரியாத ஒரு அழுகை வரும். அது வந்து எமோஷன். அதையும் தாண்டி உள்ள போகணும். From there one goes deep to find the psychic. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்மளோட கோவில்கள், நம்ம பிராகாரம் சொல்றோம் இல்லையா, பிரதட்சணம் பண்ணி வரோமே, அந்த நடுவுல உள்ள இருப்பாரு பகவான். திருப்பதியே எடுத்துக்கலாமே, எத்தனை பிரகாரம் இருக்கும், அந்த பிரகாரத்தை எல்லாம் சுத்தி 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 வந்தோம்னா தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பார் பகவான் இல்லையா. அந்த மாரிதான் நமக்குள்ளயும் எத்தனையோ பிரகாரம் இருக்கு. அந்த பிரகாரத்தை எல்லாம் சுத்தி உள்ள போனாதான் அந்த அன்னைய நம்ம காண முடியறது. The more one goes, the more intense becomes the psychic happiness. இந்த psychic happinessக்கும் நமக்கு இருக்கிற சாதாரண happinessக்கும் என்ன வித்தியாசம், சந்தோஷத்துல என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அந்த சந்தோஷம் எதுக்கு இருக்கு தெரியாது. நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடுத்தான்னா இல்லை. அது அப்ப கஷ்டங்கள்லாம் தீராதப்போ அந்த ஆனந்தம் என்ன அப்படின்னா, அது வர்ணிக்க முடியாத ஒரு சந்தோஷம். அது நம்ம உள்ள போக 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 ஒரு தேனை எப்படி நம்ம ஒரு தேனை வந்து நம்ம எப்ப டேஸ்ட் பண்ணினா அதுக்கப்புறம் அதுக்கான மிச்சது எதுவுமே நமக்கு தித்திக்காதோ, அதே மாதிரி பகவானோட புக்ஸ், அன்னையோட புக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் யார் எழுதின புக்கு படிக்கணும்னாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அந்த தேன், அந்த அமிர்தத்தை நம்ம டேஸ்ட் பண்றதே அதோட ஹாப்பினஸ் வந்து நமக்கு கொடுக்குற அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு சொல்லவே நமக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலுமே அந்த ஹாப்பினஸ் வராது. ஆனா நம்ம மைண்ட் கேட்கும், இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் இருக்கே, எனக்கு பயமா இருக்கு, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் தெரியலையே அப்படிங்கும் போது இது வந்து ஒரு லெட்டர், சஹானாக்கு எழுதின ஒரு லெட்டர். ரெண்டு அதாவது February 2 1963 அதுல எழுதினது. அன்னை வந்து சஹானாக்கு கேக்குறாங்க, வாட் இஸ் திஸ், என்னது இது சஹானா, there is nothing to fear, எதை பத்தியும் நீ பயப்படாத. இது ரொம்ப அவசியம். நம்ம எல்லாருமே பயப்படுவோம் இல்லையா, எதனா ஆச்சுன்னா இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அந்த பயம் பத்தி அன்னை இதை நான் எப்பவுமே பார்ப்பேன். ஏன்னா ஒரு பயம், ஒரு பீதின்னு வர்றதே நமக்கு யாருக்கும் நம்ம வந்து நம்மளால வெளியில இருக்கிறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா அன்னைகிட்ட சொல்லும் போது இது வந்தோடனே என்ன தோணுதுன்னா, அப்ப அன்னை இஸ் அக்செப்டட், என்னோட கொஸ்டின் அன்னை ஆன்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ தெர் இஸ் நத்திங் டு ஃபியர், நீ எதை பத்தியுமே நீ பயப்பட வேணாம். ஏன்னா all is the Lord, there is nothing else than the Lord. இந்த பிருத்வி யாரோடது, பகவானோடது. நம்ம இந்த சமுத்திரம்ங்கிற நம்மளோட வாழ்க்கையான நம்ம சமுத்திரத்தை நம்ம வந்து கரண்டு இந்த பக்கம் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறது இல்லையா. அதுல வந்து நம்ம எல்லாம் விழுந்து பிறண்டு புரளி எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு பயம், இது நடக்குமா, இது நடக்காதா, இது இப்படியா, இதுக்கு என்ன பண்றது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போதே அன்னை என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பகவானோடது. இந்த சரீரம் பகவான் கொடுத்தது, உனக்குள்ள இருக்கும் அத்தனை நரம்புகள், அத்தனை யோசனைகள், அத்தனை எமோஷன்ஸ் எல்லாமே பகவானோடது. அதனால எல்லாம் பகவானோடது, என்னது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதுதான் ஸ்டெப் பேக்.
அந்த ஸ்டெப் பேக், இது அன்னையோடது, இது பகவானோடது. அன்னை பார்த்துப்பாங்க, பகவான் பார்த்துப்பாங்க. அது முட்டாள்தனமான இது முட்டாள்தனம் கிடையாது. ஏன்னா நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சாதனை பண்ணிட்டு அண்ணன் சொல்றாங்க, அன்னை நீ கவலைப்படாத, எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எத்தனை பெரிய கஷ்டத்துல இருந்து நம்ம முழுகி எழுந்து விழுந்து புரண்டு எல்லாம் பண்ணாலும் அன்னையோட அந்த கரம் நமக்கு வழிகாட்டும். அந்த அன்னையோட கரம் எங்க வெளியில தேடணுமா, நான் இங்கேந்து பாண்டிச்சேரி போகணுமான்னா இல்ல, நம் உள் மனசுக்குள்ள அந்த திரைக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ ஜென்மங்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பிறவிலையாச்சும் என்ன கேட்க மாட்டாளா, என்ன கூப்பிட மாட்டாளான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த அன்னைக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்வரம், அன்னையே எங்க இருக்கீங்க, நான் வந்துட்டே இருக்கேன், உங்களை பார்க்க வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறதே அன்னை சொல்ல, நான் இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சில விஷயங்கள் பண்றதே திடீர்னு உள்ளுணர்வு சொல்லும், இல்ல இப்ப வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லையா? அந்த உள்ளுணர்வு சொல்றதே நம்ம அதை கவனிக்க மாட்டோம். இல்லையே இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா? அந்த மாரி போறச்சே கீழே விழணும் இல்லையா? ஆஹா அன்னை சொன்னாங்க செய்யாதன்னு சொன்னாங்க, ஆனா நம்ம கேட்கல பத்தியா, அடிபட்டோம் பத்தியா அப்படின்னு. இதுக்கு இன்னொரு உதாரணம், ஒரு ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரு அனுபவம் எனக்கு. சுகர் டேப்லெட் எடுக்கிறது, சுகர் ரொம்ப ஜாஸ்தி எடுத்து நீங்க போய் இந்த டாக்டரை பாருங்கன்னா, உள் உணர்வுக்குள்ள என்னத்துக்கு டாக்டரை போய் பார்க்கணும், அன்னைகிட்ட சொல்லலாமேன்னா இல்ல நீ போயே ஆகணும் அப்படின்னாங்க. சரி போலாம். அந்த டாக்டர்கிட்ட போனா புண்ணியவதி என்ன பண்ணினான்னா அழகா நிறைய டோஸை எழுதி கொடுத்துட்டாங்க. அது என்னாச்சு, வீட்டுக்கு வந்து அந்த மாத்திரை முதல் நாள் போட்டேன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, 2ஆம் நாள் இன்னும் நல்ல வித்தியாசம், 3ஆம் நாள் மூஞ்சியெல்லாம் வீங்கி போயிடுது, கையெல்லாம் வீங்கி போயிடுது, காலெல்லாம் வீங்கி போயிடுது, எல்லாமே தலைகீழாயிடுது. நான் உயிரோட இருப்பேனா இல்லையாங்கிற கொஸ்டின் மார்க் கூட வந்துடுது. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி மறுபடியும் டாக்டர்கிட்ட போலாமான்னு, நான் போதும் அன்னை சொன்னாங்க இல்லையா நான் பாத்துக்கிறேன், அதை விட்டுட்டு யார்கிட்டயோ போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அன்னையோட அந்த அரவணைப்புல என்ன நானும் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அத்தனை மெடிசன், அத்தனை மூஞ்சியெல்லாம் பெருசா உப்பி போச்சு, கை காலெல்லாம் அப்படியே ஃபுல்லா உப்பி போச்சு, கண்ணே தெரியல. ஆனா அன்னை மடியில அப்படியே படுத்துட்டு, உயிரோ இறப்போ பிறப்போ வாழ்க்கையோ எதுவுமே எனக்கு தெரியாது, நான் உன் வார்த்தையை மீறி நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், என்ன மன்னிச்சிரு, எனக்கு எனக்கு காப்பாத்துன்னு கூட நான் கேட்கல, நான் உன் மடியில இருக்க, நீ என்ன செய்யணுமோ செய். இந்த சமர்ப்பணம் பண்ணின அந்த நொடியில என்னாச்சோ தெரியாது, நல்லா தூங்கிட்டேன். காலமே எஞ்சா அந்த வீக்கம், அந்த பாய்சனஸ் உள்ளக்குள்ள நமக்கு அந்த அந்த தீவிரம் இருக்கும் இல்லையா, அந்த மருந்து சாப்பிட்டு அது எல்லாமே தானா குறைஞ்சிடுது. இது அன்னையோட அந்த கை வேலை செய்து. ஆனா அதை உணர்றோம், ஆனா மறந்துடுறோம். இதுக்கு பகவான் சொல்றார், there is no such necessary precedence as that first one must feel the presence and then only one can feel oneself the mother. அன்னைய உணர்ந்து அதுக்கப்புறம் தான் அன்னைய ஃபீல் பண்ண முடியுமா? இது அன்னை சொன்னாங்க, அன்னை தான் சொன்னாங்களா இல்ல என்னோட உள்ளுணர்வா இந்த போராட்டம்? It is more often the increase of the feeling that brings the presence. அன்னை இருக்காங்கறாங்க அந்த உணர்ச்சி உனக்குள்ள, அந்த பாவம் எப்ப வருதோ அப்ப வந்து அன்னை இருக்காங்கங்கிற அந்த உறுதி உனக்கு கிடைக்கிறது. For the feeling comes from the psychic consciousness, and it is the growth of the psychic consciousness that makes the constant presence at last possible. சைக்கிக் பீயிங், அந்த சைத்திய புருஷன், அதாவது நமக்கு இந்த பெரிய பெரிய பேரெல்லாம் வேணாம், எப்ப அந்த உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்குதோ, ஒரு தெரியாத ஒரு கயத்தை போட்டு இழுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அது என்ன பண்றதுன்னா நமக்குள்ள அந்த அந்த தெய்வீக ஒலியான அந்த சக்தி நம்மள வந்து அன்னைய நோக்கி இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். தோர்க்காங்க அன்னையும் காமிச்சுட்டே இருக்கும். The feeling comes from the psychic. அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுல இருந்து வருது. and is the true of the inner being. அது வந்து சத்தியத்தின் அந்த ஒளி நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. It is not being yet fulfilled in the whole does not make it as an imagination. அது வந்து நான் இப்ப நினைச்சிட்டாலே என்னோட உணர்வா இருக்கலாம், நான் இமேஜின் பண்ணிருக்கலாம், யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த மாரி எனக்கு தோன்றதோ என்னமோ அப்படின்னு.
ஆனா on the contrary, ஆனா the more it goes, the more is the likelihood of the whole being fulfilling this truth. எப்ப நம்ம அதை உணர்ந்து உணர்ந்து அதை வளர்றதோ அது வந்து நம்ம முழுமையா அந்த ஒளியில அந்த சத்தியத்தின் ஒளியில நம்ம எல்லாமே இருப்போம். the inner bhava takes more and more possession of the outer consciousness. so வெளியில உள்ள இருக்கும் அந்த உணர்வு என்ன பண்றதுன்னா வெளியில இருக்கும் அத்தனை உணர்ச்சியும் தனக்குள்ள எடுத்துன்றது, பொசஷன் எல்லாத்தையுமே எடுத்துன்றது. அண்ட் ரீமால்ஸ்னா அது வந்து திருவுருமாற்றம் பண்றது. இட் இஸ் so as to make it a truth there also. எல்லா வழியிலுமே அதனாலதான் இது பேரு பூர்ண யோகம். உள்குள் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு வச்சுட்டு இருந்தா அது பூர்ண யோகம் ஆகாது இல்லையா? சோ வெளியிலயும் கூட அந்த பகவானோட அந்த உணர்ச்சி அன்னையோட அந்த சக்தி வெளியில வரும். திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன் in the yogic transformation. இந்த பூர்ண யோகத்துல திருவுருமாற்றம் எது அடையணுமோ அதுக்கான முக்கியமான சூத்திரம் என்ன அப்படின்னா இதுதான். என்ன? அந்த ட்ரூத், வாட் இஸ் ட்ரூத் வித்தின், நமக்குள்ள இருக்கும் அந்த தெய்வீக சக்தி, அந்த தெய்வீக காந்தி, அந்த ட்ரூத், அந்த சத்தியத்தின் அந்த ஒளி உள்ள இருக்கிறது வித்தின் comes out, அது வெளியில வர்றது. and takes possession, அது வந்து எல்லாத்தையும் ஆட்கொள்றது. எதை? நம்மளோட மனசு, நம்மளோட மேதா சக்தி. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மேதா சக்தி, நான் இதுதான் பண்ணணும், நான் இதுதான் சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த will, and through them prevails over the ignorance of the outer members. வெளியில நம் செயல்கள், நம்மளோட யோசனைகள், நம்மளோட எல்லாமே வந்து அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த சக்தி நம்மள எடுத்துக்கிறது. and brings the inner truth out there also. இது வந்து 1936ல பகவான் சொன்னது. வாட் ஸ்டாண்ட்ஸ் இன் த வே, இதுதான் ரொம்ப முக்கியம். வழியில குறுக்கப்படுத்திருக்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி குறுக்கப்படுத்திருக்கிறது எது அப்படின்னா த ரிகரிங் சர்க்கிள் ஆஃப் த ஓல்டு மிக்சர். இல்ல எனக்கு இதுதான் பழக்கம், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நம்மளை வந்து குறுக்க நடுறது. எதுக்கு குறுக்க வைக்கிறது? உள்ள இருக்கும் நம்மளோட அன்னைக்கும் வெளியில இருக்கும் நமக்கும் அந்த திரையா இருக்கும் அந்த திரைக்கு இன்னும் கொஞ்சம் திரைய பெருசாகிடுறது. அதனாலதான் பகவான் இருக்காருன்னா நிறைய பேர் சொல்றாரு பகவான் இருக்காருங்கிறிய, அப்ப இந்த பூமியில இத்தனை யுத்தம் எதுக்கு ஆறுது, இத்தனை பேர் எதுக்கு இறந்து போறாங்க அப்படின்னா அது வந்து எதனால ஆறுது அப்படின்னு கேட்டா இத்தனை அராஜகம் நடக்குது. எத்தனையோ பேரை கொன்னுடுறாங்க, எத்தனையோ யுகங்கள்ல எத்தனையோ யுத்தங்கள் ஆயிருக்கு, இப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அது எதனால ஆறுதுன்னா மனுஷனா ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான்? மிருகமா இருந்தான். அந்த மிருகமா இருக்கிற அந்த 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 ஆன்மா எப்ப மனுஷ உருவத்தை எடுக்கிறதோ மிருகத்தனம் தான் நிறைய இருக்கும். அது வந்து எதனால நடக்கிறது? அப்ப அவனுக்கு புதுசா என்னத்துக்கு ஜென்மம் கொடுக்கறதுன்னா இல்லையே, அவனும் திருவுரு மாற்றம் அடையணும் இல்லையா? கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போது, இல்ல எல்கேஜில இருக்கும் போது, இல்ல ஒரு ப்ரீ பிரைமரியில இருக்கும் போது அந்த குழந்தைய வந்து பிஹெச்டி பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அந்த மாரி அந்த ஆன்மாவும் அந்த மிருகத்தனத்துல இருந்து வெளியில வரணும்னா அராஜகம் உலகத்துல நடந்துட்டே இருக்கும். நம்ம எப்படி அந்த அராஜகத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளோட சரணாகதி. நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்துட்டோம், இல்லைன்னா அந்த அன்னை சந்நிதியை நோக்கி நம்மளால வர முடியாது இல்லையா? இந்த அன்னை சந்நிதி நோக்கி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து, எத்தனையோ அடிபட்டு, எத்தனையோ முறை அழுது அன்னைகிட்ட கெஞ்சி கூத்தாடி வந்துட்டோம். வந்த பிறகு திருப்பியும் நம்மள அந்த சைக்கிள்ல நம்ம போகாம, அன்னையே நான் இறந்து போனாலும் என்னோட இந்த சரீரத்துல ஒவ்வொரு கணமும் எப்படி ஹனுமார் ஒவ்வொரு கணத்திலையும் ராமரை நிரப்பிண்டாரோ, உன்னோட ஒளி என்னோட சரீரத்துல இல்லை எல்லாரோட சரீரம் யாரெல்லாம் அன்னைகிட்ட வந்திருக்காங்களோ அவங்களோட ஒவ்வொரு கணத்திலையும் உன்னோட சக்தி, உன்னோட ஒளி, உன்னோட காந்தி நிரப்ப மாட்டியா அப்படின்னு நம்ம கேட்கறதே காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அந்த உணர்வு நமக்கு தெரியுது. அதாவது இந்த சைக்கிள்லயே சுத்திண்டே இருந்தோம்னா மறுபடியும் பிறப்போம், மறுபடியும் இறப்போம், மறுபடியும் பிறப்போம். வேணாம். அன்னையோட அந்த கரத்தை பிடிச்சிருந்தோம்னா பகவான்கிட்ட வந்து ஒரு குழந்தை வந்து கேட்கறது, இந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ்ல இந்த ஜென்மத்துல நான் உணர முடியுமா அப்படின்னா எல்லாரும் நினைச்சுப்பாங்க முடியாதுன்னு சொல்லுவார் பகவான். அது எப்படி சாத்தியமாகும்? பகவானுக்கே கஷ்டமானது இவருக்கு, இந்த குழந்தைக்கு எப்படி சாத்தியமான? பகவான் சொல்லுவார், உணர முடியுமே, ரொம்ப ஈஸியாச்சு. எப்படி அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும், அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணணும். உன்னை நீ முழுமையா அன்னைக்கு கொடுத்துடணும். உன்னை நீ முழுமையா அன்னைக்கு கொடுத்துட்டா இந்த ஜென்மத்துல உன்னோட இந்த திருவுரு மாற்றம் நடக்கும்.
நடக்குமா? நடக்கும். ஆனா குடுக்கணும்னு இருக்கு பாத்தீங்களா? நமக்கெல்லாம் குடுக்க மனசு வராதா? போதுமா? போதுமா? அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நம்ம பகவான் இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட உடம்பு, இது என்னோட புடவை, இது என்னோட குடும்பம், அந்த என்னோட அதை தூக்கி விட்டெறிஞ்சிட்டோம்னா அந்த அன்னையோட அப்படிங்கறத புடிச்சுக்கிறதுக்கு டு பிரேக் அவுட் ஆஃப் தட் இஸ் வெரி நெசசரி டு அரைவ் அட் அன் இன்னர் யோகிக் காம். இது எல்லாத்தையும் விட்டெறியும் போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த அமைதி, அந்த பீஸ், நாட் டிஸ்டர்ப் பை தீஸ் திங்ஸ். எதனாலையும் அது வந்து துன்பப்படாது, எஃபெக்ட் ஆகுது. இஃப் தட் இஸ் எஸ்டாப்ளிஷ், அது வந்து நம்மளால உணர முடிஞ்சதுன்னா இட் வில் பி பாசிபிள் டு ஃபீல் இன் இட் த மதர்ஸ் பிரசன்ஸ். அன்னையோட அந்த கருத்தை, அன்னையோட அந்த அந்த உணர்வை நம்மளால உணர முடியும். டு ஓப்பன் டு ஹர் கைடன்ஸ், அன்னையோட அந்த கருணைக்கு, அன்னை சொல்படி கேட்கறதுக்கு. டு கெட் நாட் பை அக்கேஷனல் கிளிம்சஸ், அப்பப்ப பாக்குறது இல்ல, அக்கேஷனல்னா அப்பப்ப பாக்குறது, கிளிம்சஸ் நமக்கு உணர்றது அப்படி இல்ல, கான்ஸ்டன்டா இருக்கணும்னா பட் இன் அ ஸ்டடி ஓப்பனிங் அண்ட் ஃபிளாரிங். ஸ்டடி கச்சிதமா கான்ஸ்டன்டா நிரந்தரம் எப்ப பார்த்தாலும் அண்ணே அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டு தெரவா இருந்து நம்ம வந்து அந்த நமக்குள்ள இருக்கும். எப்படி ஒரு சன்ஃபிளவர் போல நம்மளோட ஆன்மா வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சூரியனை பார்த்தா சூரியகாந்தி புஷ்பம் தன்னைத்தான தெரவாக்கிக்குமோ அந்த மாரி நம்மளும் தெரவாக்கும் போது the psychic perception and the descent of the spiritual light. அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப நம்ம எதுவுமே கேட்க வேணாம். ஏன்? எல்லாமே பகவான், எல்லாமே அன்னைன்னு ஆறதே. அன்னை ஒரு சக்தி, பகவான் ஒரு ஒளி. அந்த பகவானோட அந்த ஒளி நமக்குள்ள ஆனந்தத்தை நிரப்புறது. ஃபார் தட் ஹெல்ப் வில் பி வித் யூ. உன்கிட்ட இந்த சாதனை பண்றதுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அந்த உறுதியை நமக்கு பகவான் கொடுத்தார். It is quite right and part of the right consciousness in the sadhana that you should feel drawn in your heart towards the mother and aspire for the vision and realization of her presence. இது வந்து நீ போறது சரியான வழி. சரியான வழியில அந்த அன்னையோட அந்த ஒளி, அந்த சக்தி, அந்த அந்த முழுமையா நான் அன்னைய உணரும் போது இந்த சாதனையில நீ வந்து எந்த வேலை செஞ்சாலும் கடைசியா இழுப்பு எதுக்கு, எந்த பக்கம் இழுக்கிறது நம்மள? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்னையை நோக்கி நம்மளை இழுத்துறது. அண்ட் ஆஸ்பயர் ஃபார் த விஷன், அன்னையை நோக்கி, அன்னையை காண்றதுக்கான அந்த ஒளியை நோக்கி போறது. அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் அவர் பிரசன்ஸ், அன்னையோட அந்த பிரசன்ஸை நான் உணரணும் அப்படிங்கிறத நோக்கி போறது. பட் they should not be any kind of restlessness. கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு கிடைக்குமா, எனக்கு நிறைய கிடைக்குமா, இது வர்றது. இதுவும் வந்து ஒரு இடத்துல அன்னை சொல்றாங்க, சில ஒவ்வொரு இடத்துக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது என்னோடது, நாங்க தான் நல்லா இருப்போம், நாங்க தான் நிறைய சாதனை பண்றோம். இதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வீல் அப்படிங்கிறார் பகவான். வீல் ஆஃப் தி ஈகோ, வீல் ஆஃப் த ப்ரைட், வீல் ஆஃப் அவுட்டர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். இது எல்லாமே ஒரு திரை. எப்ப நம்ம அன்னைகிட்ட வருமோ இந்த திரை எல்லாத்தையும் விளக்கிடுறாங்க. அப்ப ஆதங்கம், எனக்கு கிடைக்குமா? நம்ம பார்த்தோம்னா சில வாட்டி இந்த ஈவன் நம்ம தர்ஷன் டேஸ்க்கு போகும்போது மெடிடேஷன் முடிஞ்ச கையோட என்னமோ சமாதி அங்கேருந்து ஓடிடுற மாதிரி, நம்ம அது பின்னாடி ஓடுற மாதிரி எல்லாரும் எழுந்து போய் உடனே விழுந்துருவாங்க. பண்ணக்கூடாது. தியானம் பண்ணி கொஞ்ச நேரம் சாதாரண நிலைக்கு வந்த பிறகு அன்னையை நோக்கி போய் அந்த நமஸ்காரத்தை பண்ணணும். அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் முதல்ல எனக்கு வேணும். இல்ல இது சினிமா டிக்கெட் இல்லையே, சினிமா டிக்கெட் ஆனாலும் முதல்ல போனாலும் பின்னாடி போனாலும் ஒரு தியேட்டர் தானே, ஒரே சினிமா தானே. அந்த உணர்ச்சியை நமக்குள்ள திருத்தங்கள் எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம எப்ப அதுக்கான ஆயத்தம் பண்றோமோ அப்ப அந்த ஃபீலிங் should be quietly intense, ரொம்ப தீவிரமா இருக்கும். அது இட் will then be easier for the sense of the presence to come and to grow in you. உனக்குள்ள அந்த இருக்கும் அந்த அன்னையோட அந்த அப்ப கேக்குறாங்க, அப்ப அந்த கேட்டா இட் இஸ் தி அவுட்டர் கான்சியஸ்னஸ். இது எல்லாருமே நம்ம எல்லாம் உணர்ந்திருப்போம். என்ன அப்படின்னா ஆசிரமத்துக்கு போனா ரொம்ப அருமையா இருக்கு, சாப்பாடா இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்றோமோ அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு அன்னைகிட்ட கேக்குறாங்க, அப்ப அதை தெர மறுபடியும் போட்டுட்டாருன்னா இல்ல. இட் இஸ் தி அவுட்டர் கான்சியஸ்னஸ் தட் இஸ் நாட் இன் கான்டாக்ட். நம்ம வெளி உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கண்ணு வெளியில பாக்குறது, அது பாக்குறதுனால என்ன ஆகுது, உள்நோக்கி நம்ம போறது இல்ல. For it is turned outside, outwards, instead of being turned inwards. உள்குள்ள பார்க்காம வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த தெரை திருப்பி மூடிடுது. For it lives amidst all the external noises. வெளியில ரோட்ல போய் 4 தெருவுல நின்னோம்னா என்ன எப்படி இருக்கும்,
ஒரே சந்தடியா இருக்கும் இல்லையா, அந்த மாரி இருக்கும். எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இன் வாட் இட் சீஸ், எதை பாக்குறதோ எதை பண்றதோ, வாட் இட் டஸ், வாட் இட் சேஸ், எதை பேசுறதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் எதை பண்ணணும், உள்நோக்கி போகணும், அதை விட்டுறது இல்லையா. இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் வித்தின் into the depths of the being and listening to the inner inspiration. இந்த உள்நோக்கி போறது பயணம்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது. நம்ம எந்த யோகம் வேணாலும் பண்ணலாம், ஆனா இந்த பூர்ண யோகம் பண்றது ரொம்ப கஷ்டம். இது வந்து அன்னைட்ட ஒரு குழந்தை கேட்கறது, you wrote to me that it is not easy to come in contact with the psychic being. ரொம்ப கஷ்டம்னு சொல்றீங்களே அண்ணே, why do you consider it difficult? அது கஷ்டம்னு ஏன் சொல்றீங்க, நான் எப்படி ஆரம்பிக்கிறது, how should I begin அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இந்த சாதனை பண்றதே முதல் அடியே எடுத்து வைக்கலையே அண்ணே, எப்படி இது ரொம்ப கஷ்டமானதுன்னு வேற சொல்றீங்களே, அப்ப நான் இதுக்கு அருகதை இல்லையா, நான் இது பண்ண முடியாதா அப்படின்னா அண்ணே சொல்றாங்க, I said not easy because the contact is not spontaneous. Spontaneousனா என்ன, தொடர்ச்சியா அன்னையோட உணர்வுல நீ இல்ல, அப்பப்போ உனக்கு தேவையான போது வந்து கதவு தட்டுற, அன்னையே அப்படின்னு கூப்பிடுற, இட் இஸ் வாலண்டரி. உனக்கு தேவையான போது நீ கேட்கிற, தேவையில்லாதப்போ உன்னோட வேலை நீ பாட்டு பண்ணிட்டே இருக்க, என்னை பத்தி ஞாபகம் கூட உனக்கு இல்ல. The psychic being always has an influence on the thoughts and actions. இந்த சைத்திய புருஷன் பார்த்துட்டே இருக்கும், அதோட பிரபாவம் இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருக்கும், நம்ம யோசனைகள்ல இருக்கும், நம்ம பண்ற செயல்ல இருக்கும். பட் one is rarely conscious of it. அதை உணர்றதே இல்லை. To become conscious of the psychic, அதை நம்ம உணரணும்னா என்ன பண்ணும், one must want to do so. இது வந்து அன்னையோட செயலா இருக்கட்டும், என்னோட யோசனை அன்னையோட யோசனையா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அழைக்கணும், வேணும்னு கேட்கணும். ஸோ மேக் ஒன்ஸ் மைண்ட் as silent as possible. ரொம்ப பிரசாந்தமா இருக்கணும். அண்ட் என்டர் டீப் இன்டு த ஹார்ட் ஆஃப் ஒன்ஸ் பீயிங். தன்னோட மனசுக்குள்ள ஒவ்வொருத்தரும் போகணும், பியாண்ட் சென்சேஷன்ஸ் அண்ட் பியாண்ட் தாட்ஸ். ஆஹா, போன வாட்டி போனமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சுட்டு அதை நோக்கி நம்ம பயணம், அதை நோக்கி நம்மளோட யோசனை, அதை நோக்கி நம்மளோட உணர்வெல்லாம் இருக்கும்போது one must form the habit of silent concentration and descent into the depths of one's own being. நமக்குள்ள இருக்கும் அந்த அன்னையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிட்டே இருக்கணும். இது பண்ண முடியுறதா அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சொன்ன மாரி கார்த்தால விடை கார்த்தால ஒரு 3 மணிக்கு எழுந்து ஒரு அரை மணி நேரம், அப்ப டைம் இருக்கும் இல்லையா, ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டு ராத்திரி படுக்கிறது தெம்பு இருக்காது, ஆனா ஒரு 10 நிமிஷம் டெய்லி இந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துட்டு அன்னைகிட்ட அழைச்சி அன்னைய வர சொல்லி உட்காந்து நம்ம தியானம் பண்றச்சே ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, நிறைய மாற்றம் இருக்கும். The discovery of the psychic being is a definite and a very concrete fact as well. Who have had the experience know once the being has entered into contact with the psychic, why does the psychic again hide itself? எதுக்கு ஒரு வாட்டி வெளியில வந்த சைக்கிக் தான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் ரொம்ப அவசியமானது, அதுல இருந்து தான் அனுபவம் வருதுன்னு தெரியும். ஆனா எதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு ஒளியில போய் ஒளிஞ்சுடுறதுன்னா, அதுக்கு சொல்றாங்க it is not the psychic that hides itself. இது வந்து நம்ம சைக்கிக் பீயிங் இல்ல ஒளிஞ்சுன்றது, it is the being which turns to the ordinary consciousness. இதனாலதான் அன்னை சொல்றாங்க, ஒரு சாதனை பண்றச்சே தப்பு பண்ணா பாதாள லோகத்துக்கு போயிடுவோம். நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஒரு தப்பு உணர்வோடு இருந்தோம்னா நம்ம வந்து பாதாள லோகத்துக்கு போறோம். ஆனா சாதாரண மனுஷன் தப்பு பண்ணனா, அதனாலதான் பார்த்தா ஐயோ அவன் இவ்வளவு கொடூரம் பண்ணானே, அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கே, இவ்வளவு ஆஸ்தி இருக்கேன்னா அவன் சாதாரண மனுஷன், அவன் இன்னும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ஜென்மம் எடுக்கணும். நமக்கு தேவையா? இல்ல இல்ல, நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சாதாரண மனுஷன் போல இல்லாம நமக்குள்ள இருக்கும் அன்னையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் இட் டு ரிமெயின் அட் த ஹையஸ்ட். மேல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை ரீடைன் பண்ணிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதே மாதிரி பகவானை நோக்கி அன்னையை நோக்கி போகும்போது நிறைய நமக்குள்ள அகங்காரம் வந்துடும், எல்லாமே வந்துடும். அதனால நழுவி கீழே பொத்துன்னு விழுந்துரும். அதனால ஒன் ஸ்லைட்ஸ் டவுன் ஃபால்ஸ் பேக், கீழே பொத்துன்னு கீழே வந்துரும் ஒன்லி த செகண்ட் டைம். ஆனா அத 2வது வாட்டி விழுந்து எழுந்திரிக்கிறதை உணர்ந்து அந்த வழி, இது வழியா தானே போனோம், இந்த வழியா போனோம்னா நம்ம ரீச் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம போறதே அந்த வழி நமக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஈச் டைம் த ரோட் இஸ் ஈஸியர் அண்டில் ஒன் நோ லாங்கர் ஃபால்ஸ் பேக். கீழே விழுந்துடாம அந்த அகங்காரம் வந்துடாம எப்ப நம்ம முன் நோக்கி போயிட்டு இருக்குமோ அப்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஆக்ஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பிரபாவம் நம்ம மேல எப்படி இருக்கும், அந்த சைத்திய புருஷன் நம்ம உணர்ந்த பின் எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஆன்மா நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த சைக்கிக் பிரின்சிபல் has already begun to take secret form. நமக்குள்ள அது வளர்ச்சி ஆரம்பிக்குது, ஆனா நமக்கு தெரியல. It puts forward and develops a soul personality, a distinct psychic being to represent. ஒவ்வொரு நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உணர்வுல இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஒவ்வொரு உணர்வுல இருக்கும். This psychic being remains still behind the wheel. இது திரைக்கு பின்னாடி அப்படியே பொறுமையா காத்துட்டு இருக்கு. In our subliminal part, நம்ம உள் உணர்வுக்குள்ள இருக்கு. Like the true mental, true or the subtle physical being within us. நமக்குள்ள உள் இன்னர் பீயிங் சொன்னோம் இல்லையா, இன்னர் பீயிங், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல் மாரி உள்ள இருக்கிற அந்த சத்தியமான உண்மையான அந்த நம்மளோட மானசிகம், நம்மளோட பிராணசக்தி, நமக்குள்ள இருக்கிற இந்த சரீரம் எல்லாமே இருக்கு. பட் லைக் தம் இட் ஆக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இது வந்து நம்ம மேல வெளியில இருக்கும் நம்ம புற வாழ்க்கையில அதோட பிரபாவத்தை காமிக்குது. இட் ஆக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் லைக் by the influences and intimations it throws upon that surface. இது வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்க வரும்போதே அவங்கள்ட்ட அந்த சக்தி நம்மளால உணர முடியுது. These forms part of the surface aggregate, which is the conglomerate effect of the inner influences and upsurgings, the visible formation and superstructure which we ordinarily experience and think of as ourselves. இது வந்து வெளியில வரதே இது உள்ளுணர்வா, இது வெளி உணர்வா, இது இப்படி தெரியறது, அது அப்படி இருக்கிறது அப்படிங்கிற நம்ம ஆர்டினரி சாதாரண மனுஷன் யோசிக்கிற மாரி நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இருந்துடாம, on this ignorant surface we become dimly aware. நமக்கு ரொம்ப முழுமையா தெரிஞ்சிருந்தாருன்னா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியறது. That can be called a soul as a distinct from the mind, life or body. இதுமே பகவான் சொல்றார், soul desire, soul கான்சியஸ்னஸ். இதுக்கும் ரெண்டும் வித்தியாசம். அதுவும் சோல் தான், இதுவும் சோல் தான். எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அந்த கோரிக்கை நிறைவேறணும், அதுவுமே ஒரு சோல் தான். ஒரு உண்மையான ஒரு கோரிக்கையா இருந்தா அது நிறைவேறும். ஆனா அதை வந்து நான் தான் அப்படிங்கிற வரும்போது கீழே விழுந்துறது இல்லையா. அந்த ஆன்மாவை நோக்கி எதுல வந்து அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் இருக்கோ அதை நோக்கி போகணும். we feel it not only as our mental idea, அது என் மனசுக்குள்ள என் மேதாசக்தியில தெரியறதா, or இல்ல வேக் இன்ஸ்டிங்ஸ் ஆஃப் ourselves. நமக்குள்ள வேக் இன்ஸ்டிங்ஸ்னா, வேக்னா ரொம்ப துள்ளியா அந்த ஒரு உணர்வு தெரியறது. ஏன்னா எத்தனையோ ஜென்மங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு இல்ல இதுதான், இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சினிமா பார்த்துண்டோ, அதை பார்த்துண்டோ, இதை செஞ்சுண்டோ, இதை பத்தி பேசிண்டோ இல்ல, எதை சாப்பிடுறது எது நல்லா இல்ல. பட் as a sensible influence in our life and character and action, நம்ம செய்யறோம் ஒவ்வொரு துளியிலையும் ஒவ்வொரு கணத்திலையும் அன்னையோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பிரபாவம் நல்லாவே பார்க்க முடியும். a certain sensitive feeling for all that is true. அது வந்து உண்மையானது, நிஜமானது, பாக்குறதுக்கு அழகுன்னு சொல்றோம்ல, அந்த அழகு புஷ்பம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புஷ்பம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாரி இதுவுமே பவித்திரமானது, ரொம்ப நோபல் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு இட், a demand for it, a pressure on the mind and life to accept, formulate it in our thought. அது எல்லாத்தையுமே நம்மளோட யோசனைகள்ல, நம்மளோட ஃபீலிங்ஸ்ல, நம்மளோட கேரக்டர். நம்ம சுவாமி விவேகானந்தா சொல்வார் இல்லையா, நீ என்ன யோசிக்கிறியோ அந்த யோசனை உன்னோட கையில இருந்து ஒரு ஆக்ஷனா மாறும்னு. அந்த மாரி அந்த தெய்வீக சக்தி எடுத்துட்டு போறதே நம்மளோட கண் பார்க்கறது அந்த தெய்வீக ஒளியிலிருந்து பார்க்கலாம். நம்மளோட யோசிக்கிறது அந்த மூளை, அந்த தெய்வீக யோசனையோட நம்ம யோசிக்கிறது எல்லாமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சைக். அந்த தெய்வீக ஒளி இருந்தாதான் முடியும் அப்படிங்கிற அந்த கேரக்டர் of the man who has not this element in him or does not respond to this. ஏன் அப்படின்னா ஆன்மா இருக்கு, ஆனா மிருகத்தனம் நிறைய இருக்கு. For it is this influence, இந்த உணர்வு, இந்த பிரபாவம் தான் that we can most easily recognize, ரொம்ப ஈஸியா நம்மளால உணர முடியும் as a finer or even a diviner part in us. நமக்குள்ள இருக்கும் அந்த தெய்வீக உணர்வை நம்ம உணரும் போது the most powerful for the slow turning towards some aim at perfection. இது வந்து நமக்கு என்ன நிலைநாட்டுறது, இந்த ஜென்மத்துல என்ன நிலைநாட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி நிலைநாட்டுறது. ஓகேவா? சோ இத வந்து நான் ஸ்கிப் பண்றேன். இது வந்து இதுக்கான எசன்ஸ சொல்லிடுறேன். இந்த பிரபாவம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்களா, நம்மளோட ஞானம் சொல்றோம் இல்லையா, அந்த ஞான சக்தி நம்ம சரீரத்துக்கான அந்த பலம்,
நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ எப்படியெல்லாம் பேசுறோமோ அது எல்லாத்துலயுமே கூட அந்த உணர்வு அது எப்படி ஆயிடுறதுன்னா ஒரு கெமிக்கல் தண்ணி வந்து இல்ல தண்ணியில உப்பு கலந்தோம்னா தண்ணியில உப்பு இருக்குன்னு நம்மளால பார்க்கும்போது சொல்ல முடியாது. அதே மாதிரி தண்ணியில சர்க்கரை கரைஞ்சதுன்னா சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில சர்க்கரை இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த மாரி அது கரைஞ்சு போயிடுறது நம்ம பேசும் பேச்சுல, நம்ம யோசிக்கும் யோசனையில, நம்ம பண்ற ஒவ்வொரு செயலையுமே அது வந்து கரைஞ்சு போயிடுறது. அதாவது எது கரைஞ்சு போறது? சைக்கிக் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த ட்விஸ்ட் அது என்ன பண்றதுன்னா நம்ம தப்பான வழியில போகாம தப்பான யோசனை வராம எது பண்ணாலும் அந்த பியூரிட்டி அன்னை 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 அப்படிங்கிற அந்த ஆன்மீக ஒளியில நம்ம போறதே அந்த கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நம்மள என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காம அன்னை அப்படிங்கிற அந்த உணர்வை நமக்குள்ள நிலைநாட்டிடும். அதாவது அந்த விதைய விதைச்சிடும். இது வந்து பகவான் சொல்றார், இந்த அஜ்ஞானம் எது இருக்கோ நமக்குள்ள இந்த அஜ்ஞானத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நமக்கு உணர்ச்சியில எத்தனை நம்ம அனுபவமா தெரிஞ்சுட்டா கூட ஒரு சாரீரக கஷ்டம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா கஷ்டம் வந்துடுதே, அன்னை இவ்வளோ நாள் நான் கும்பிட்டேனே எனக்கு எதுவுமே ஆகலை, நான் 30 வருஷமா கும்பிடுறேங்க, நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு போயிட்டு தான் வரேங்க, ஆனா நான் கேட்கறதெல்லாம் எதுவுமே நடக்கலைங்கன்னு சொல்லுவாங்க. இது எதனால ஆறுதுன்னா நம்ம போறதே ஆன்மாவை நோக்கி நம்ம போறது இல்லை. இட் இஸ் மிக்ஸ்ட். அதை வந்து கலப்படம் பண்ணிடுறோம், நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். ஆன்மாதான் எனக்கு வந்து சைக்கிக் டெவலப்மெண்ட் ஆயிடுத்து, நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுடுத்து அப்படின்னு நினைச்சுக்குவோம். இல்ல, the psychic entity is itself free. அது வந்து எதோடையும் கலப்படம் இல்லாதது. ஆனா எப்ப அது வெளியில வரும் அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் இல்லாதப்ப நமக்கு வந்து அந்த பகவானோட அந்த ஒளி நமக்கு தெரியுது. இது எங்க இருக்கு? இது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. நமக்குள்ள அந்த எமோஷன்ஸையும் தாண்டி உள்ள இருக்கிற அந்த உள் உணர்வுல இருக்கு. அது வந்து நம்ம திருவுரு மாற்றம் அடையறதுக்கு அன்னையோட அந்த கரம் நம்ம தலை மேல இருந்ததுன்னா அந்த கரம் நமக்குள்ள என்னென்ன மாற்றம் வர வைக்கும்னா முதல்ல பேலன்ஸ் ஆஃப் மைண்ட். எந்த பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் எப்படி தாண்ட போறேனோ இந்த சுச்சுவேஷன்ல இருந்துன்னு நம்ம லைஃப்ல ஒவ்வொரு க்ஷணமும் இந்த பேலன்ஸ் ஆஃப் த மைண்ட், பீஸ் இந்த ஹார்ட், காம் இந்த தாட் அப்படிங்கிறாங்க இல்லையா அன்னை. அது என்ன பண்றாங்கன்னா பகவான் மேல் நோக்கி இருக்கும் அந்த பகவான் தன்னோட அந்த கரம் அன்சீன் ஹேண்டுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு துளிதான் அந்த அந்த ஒளிய ஒரு துளிதான் நம்ம மூளைக்குள்ள வைக்கிறாங்க. அந்த ஒரு துளி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாதகர் வந்து பகவான்ட்டு வந்து உட்காந்து என் மூளைக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா ஓகே அப்படின்னு தலையாட்டுறாங்க, உட்கார சொல்றாங்க, உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் தலையில அடிச்சு ஓடிடுறான். என்னன்னா மூளையெல்லாம் காலி ஆயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அந்த மாரி அந்த பீஸ் காலி ஆறுது இல்ல, அது வந்து ஒரு பீஸ், அது ஒரு நிலை. அந்த நிலையில என்ன ஆறுதுன்னா எல்லாமே அப்படியே அமுங்கி போயிடுறது. எதுவுமே மேல் நோக்கி நான் தலை தூக்காது. அப்படி அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வர்றதே அது வந்து ஒரு துளிதான். ஆனா அது ஒரு பெரிய மழை மாரி நம்ம மேல அந்த வர்ஷிக்கும். அப்ப நான் அப்படிங்கிற அந்த நான் நீங்க எல்லாருமே இந்த வருஷத்துல நனையும் போது அந்த நனையிற சக்தி அது என்ன பண்றதுன்னா நமக்குள்ள இருக்கும் அந்த அன்னையை நோக்கி நம்மளை எடுத்துட்டு செல்றது. அன்னையை நோக்கி போறதே என்ன ஆகுதுன்னா மேல இருக்கும் பகவான், கீழே நமக்குள்ள இருக்கும் அன்னை, ரெண்டும் இணையறதுதான் பூர்ண யோகம். இந்த பூர்ண யோகத்துல இந்த சாதனை பண்றதே என்ன ஆறுது அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம சாதாரணமா தியானம் பண்றதுக்கும் இந்த தியானத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. மேல இருக்கும் அந்த சக்தி முழுமையா நம்மளை ஆட்கொண்டுடுறது. எங்கேயுமே ஒரு துளி கூட நான் அப்படிங்கிறது கிடையாது, பின்னாடில இருந்து பகவான் வேலை செய்வார். இது வந்து நம்மளோட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல கூட அன்னையும் பகவானும் வந்து 1920 அந்த 30க்குள்ள சுதந்திரம் வந்துரும் அப்படின்னா இந்த இந்த வேர்ல்டுல இருக்கிற போர்சஸ் எல்லாம் சிலது நிக்க வச்சிருச்சு. அதனாலதான் 47 மட்டும் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது இல்லையா? அந்த மாரி அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நம்ம எப்ப இந்த பகவானை நோக்கி இந்த மாரி ஒரு சாதனை பண்றோமோ நவக்கிரகம் இல்ல, அசுர சக்திகள் இல்ல, எதுவுமே இல்ல, அன்னையோட அந்த சக்தி, அன்னையோட அந்த ஒளி நம்மளோட பாதைய கூட ஒளிமயமா ஆகுறது. அதாவது பகவான் பின்னாடி நோக்கி போறதே நம்மளோட இந்த வாழ்க்கை.
முழுமையா அந்த அந்த ஒளி ட்ரூத் கான்சியஸ்னஸ், அது அந்த ஒளிமயமான அந்த ஒளி என்ன பண்றது அப்படின்னா, நமக்கு எல்லாருமே நம்ம அந்த ஒளியை நோக்கி போறதே இந்த புவி மொத்தமே முழுமையா அந்த திவ்ய காந்தியில அந்த திவ்ய சக்தி இந்த பூமி மேல நிலைநாட்டுறதுக்கான ஒரு வழி ஏற்படுறது. இதெல்லாம் படிக்கட்டுகள் நம்ம அன்னையை நோக்கி போறதுக்கு. ஆனா நமக்குள்ள எப்பவுமே கொஸ்டின்ஸ் வரும், அன்னையை என்ன போக முடியுமா, அப்ப என்னோட வேலை என்ன ஆறுது, என்னோட பண்ண வேண்டிய சமையல் என்ன பண்ணணும், இல்ல பசங்களை யார் படிக்க வைக்கிறது, எல்லாமே நம்ம என்ன செஞ்சாலும் இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி நம்ம சுத்தி அந்த ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டம் ஒரு அக்னியா இருந்தாலும் ஒரு ஜுவலமா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்மளை காக்கும். இது கொடுத்த அந்த பகவானுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப சின்னது. அன்னைக்கு நான் தபசு பண்றேன், நான் தான் பண்றேன், இல்ல நான் பண்றதை நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போயிடுறது. எப்போ நம்மளால அந்த பேலன்ஸ் ஆஃப் த மைண்ட் பண்ணணுங்கும் போது அந்த ஒளியை நோக்கி நம்ம செல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஜென்மம் எடுத்துட்டே இருப்போம். இந்த ஜென்மம் எடுக்கிறது என்ன ஆகுது, இந்த அகங்காரம், நான் அப்படி இந்த அகங்காரம், வெளி உலகம் இது உள்ள இருக்கும் நான் அப்படிங்கிறது, உள்ள இருக்கும் இன்னர் வேர்ல்டு, அந்த இன்னர் வேர்ல்டுக்குள்ள இருக்கும் அந்த சைத்தியன் புருஷன். இதை உணரும் போதுதான் அந்த தெய்வீக காந்தியை நம்மளால உணர முடியும். அப்ப அந்த சக்தி என்ன பண்றதுன்னா, அந்த சக்தி நம்ம கையில இருக்கிற சக்தியை எடுத்துக்கும். அப்ப அகங்காரத்துக்கு வழியே கிடையாது. நான் தான் கிரேட், எனக்கு வருமா எனக்கு வராதா, அன்னை எனக்கு உதவி பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா அன்னை ஒரு முறை பார்த்தா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அன்னையோட அந்த கண்கள், அன்னையோட அந்த அந்த புன்னரி சிரிப்பு என்றைக்கும் நமக்கு இருக்கும். அன்னையோட அந்த சக்தி, அந்த ஒளி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்றைக்கும் நிம்மதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஃபோர்ஸ் அது வேலை செய்யும். எங்க வெளி உணர்வுல உள்ளுணர்வுல டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அ பெர்ஃபெக்ட் சின்சியாரிட்டி. அன்னை ஒரு இடத்துல சொல்றாங்க, நீ சின்சியரா இல்லைன்னா நான் உதவி பண்ண முடியாது. சின்சியாரிட்டி இல்லாதனாலதான் பூ உலகமே இத்தனை கஷ்டப்படுறது. சின்சியரா ஒருத்தர் வேலை பார்த்தாருன்னா அந்த சின்சியாரிட்டி என்ன பண்றது அப்படின்னா, அவருக்குள்ள இந்த ஆன்மாவை தட்டி எழுப்புறது. அது தட்டி எழுப்பும் போது மேல் நோக்கி இருக்கும் அந்த பகவான், அந்த கருணை அப்படிங்கிற அந்த வருஷத்தை குறிக்கிறாங்க. அதாவது அந்த மழை வரத்தே நமக்குள்ள திருப்பி ஒரு டவுட் வரும், இன்னைக்கு நான் என்னால பண்ண முடியலையே அப்படின்னா, இன்னைக்கு நீ என்ன பண்ண முடியலையோ, நீ பண்ண அந்த கஷ்டம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்துல முடியுமா, அடுத்த ஜென்மத்துல நான் என்ன ஆவேன், எதுவுமே கவலைப்பட வேணாம். அன்னைக்கிட்ட நம்மள பூர்ணமா சரணாகதி கொடுத்துட்டோம்னா, எந்த ஜென்மத்துல எப்படி பிறந்து எப்படி வளர்ந்து எவ்வளவு பெருசாருமோ அது எல்லாமே ஃபியூச்சர். ஆனா இன்னைக்கு அதுக்கான ஒரு 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 சின்ன விதைய நம்ம நாட்டுறோம். இது பண்றதே என்ன ஆகுதுன்னா, அந்த ஒளி பகவான் சொல்றார், வெளியில இருக்குமோ உன்னோட கான்சிக்ரேஷன் இருக்கணும், உன்னோட ஞானம் எல்லாமே அது பகவானோட ஒளியா இருக்கணும். டிட்டாச்மெண்ட் எது தேவையில்லையோ அதுல இருந்து எடுத்துட்டு நீ பகவானை நோக்கி போகணுங்கிற அந்த திருவுரு மாற்றத்துக்கான ஒரு முடிவை நீ எடுக்கணும். அது எடுத்த பின் ஆரம்பமாயிடுறது அந்த வேலை. அது பண்றதுக்கு என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளோட சைத்திய புருஷன், நமக்குள்ள இருக்கும் அந்த திவ்ய சக்தி, அது எல்லாமே நம்மள வழிகாட்டுறது. இது அன்னை நமக்கு ஆரோவில்ல கூட பார்த்தோம்னா கீழே போறதே அந்த கிறிஸ்டல், மேல வரது எத்தனை படிக்கட்டு இருந்தாலும் அன்னை அந்த காந்தி, அந்த அந்த ஒரு ஒளியை நம்ம எல்லாருக்குள்ளேயும் வச்சிருக்காங்க. அதை நம்ம உணர்ந்து அன்னையே அப்படின்னு நம்ம கூப்பிடுறதே என்ன ஆகுது அப்படிங்கிறதுனா, நமக்குள்ள இருக்க அந்த தாமரை எத்தனை வெளியில கஷ்டங்கள் இருந்தாலும் அன்னையோட அந்த கரம் நம்மள அனுகிரகம் பண்றதே நமக்கு அன்னையோட பாதத்துல நிரந்தரம் இருக்கிறதுக்கான அந்த அனுகிரகத்தை கொடுக்குறது. இதுதான் அன்னைக்கு கொடுத்த புஷ்பாஞ்சலி. ஏதாலும் தவறு இருந்தா மன்னிக்கவும். எல்லாருக்கும் நமஸ்தே. Very beautiful sister. Thank you so much for ரொம்ப பியூட்டிஃபுல்லான செஷன். தேங்க்யூ சிஸ்டர். அண்ட் இதுக்காக நீங்க எவ்வளவு அழகா கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இவ்வளவு இன்ட்ரெஸ்டோட நீங்க எவ்வளவு அழகா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அண்ட் டெஃபினெட்லி we appreciate your efforts for this. அண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டெக்ரல் யோகால சைக்கிக் பீயிங்னு ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளவர்ஸ்னு சொல்லி அதுல நீங்க கிராட்டிடியூட், அதுதான் முதல்ல முக்கியம் அப்படிங்கிறதுல இருந்து ஆஸ்பிரேஷன், அதுல ஆஸ்பிரேஷன் பத்தி சொல்லும் போது நீங்க ஹனுமார் எக்ஸாம்பிள் கொடுத்து பக்தி,
சரணாகதி, அதுல இருந்து நீங்க வந்து சாதனா பத்தி சொன்னேன், அதுல இருந்து நீங்க வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ், உங்களோட பர்சனல் ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொன்னீங்க. அண்ட் அது எப்பேற்பட்ட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு அதுல கிடைச்சிருக்குங்கிறதையும் சொன்னீங்க. அண்ட் சாவித்ரியின் வரிகள் புக் 7 Canto 4ல இருந்து கோட் பண்ணி, அண்ட் அழகா வந்து நீங்க வந்து ஃபியர்னா யூ ஹேவ் டு ஸ்டெப் பேக் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அண்ட் தென் யூ மூவ் ஆன் டு அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அந்த ட்ரூ லைட், அதெல்லாம் அழகா சொன்னீங்க. அண்ட் அதுல இருந்து பீஸ் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி புட் இன். அண்ட் தேங்க்யூ தீதி ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். அண்ட் இப்போ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் டு ப்ளீஸ் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. தேங்க்யூ. ரொம்ப அருமையாக இருந்தது, பொழுதுபோண்டா இருந்தது. இந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஒன் வித் த டாக். ஸோ அதனால ஒரு சின்சியரிட்டி இருந்தது. That sincerity carries everybody forward. Congratulations. ரொம்ப சந்தோஷம். வாழ முடியும். தேங்க்யூ.